அப்படிங்கிற தாய் டிராமாவை பார்க்க போறோங்க. இது ஒரு மினி டிராமா, ஒன்லைன் எல்லாம் வேண்டாம், ஸ்டோரிக்குள்ள டைரக்டா போயிடலாம். கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டோரியோட ஹீரோ ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயின் பார் செமையா இருந்தது. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன்ல சோப்பை போட்டு கை கழுவிட்டு இருக்காரு இல்லையா, இவரு பேரு தான் யுவி, நம்ம கதையோட கதாநாயகன். ஹீரோ யுவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு. சோப்பை பாக்ஸ்ல இருந்து புதுசாக எடுத்து கை கழுவினாரு. அந்த சோப்பை மட்டும் டஸ்ட்பின்லயே போட்டுட்டாரு. எனக்கு ஜெம்ஸ்னா ரொம்ப அலர்ஜி. ஜெம்ஸ்னா கேட்பரி ஜெம்ஸ் இல்லைங்க, இந்த ஜெம்ஸ் கொள்ற ஜெம்ஸா, அதாவது அழுக்கு அசுத்தத்தை சொல்றாரு. எப்பவுமே நான் 2-3 லேயர் ட்ரெஸ் போட்டுக்குவேன், அப்பதான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன். இல்லைன்னா எல்லாத்தையும் மீறி எனக்குள்ள ஏதாவது ஒரு வைரஸோ இல்லைன்னா பாக்டீரியா வந்துருமோ அப்படிங்கிற பயம் எனக்கு. ஜஸ்ட் இந்த கிளீனா இருக்கிறது, கிளன்லினஸா இருக்கிறது மட்டும் கிடையாது, எல்லாம் ஆர்டரா ஆர்கனைஸா இருக்கணும். லைட் ஏதாவது கலைஞ்சிருந்தா கூட அதை சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு என் மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கு. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால முடியறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு இங்க வெளியே கிளம்புறாரு. பேக்ல ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு கிரீமு, அது போக சோப்பு இதெல்லாம் வச்சுதான் எடுத்துக்கிறாங்க. வீட்டை லாக் பண்ணிட்டு தான் போறாரு. அதுக்கு முன்னாடி வீட்டு ஸ்கிரீன் எல்லாம் கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கா, கர்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பக்காவா லாக் பண்ணிடுறாரு. இந்த பிரச்சனை நம்மள பலருக்கு இருக்கு, எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. வீட்டை பூட்டிட்டோமா அப்படிங்கிற டவுட் வரும். வீரோ வண்டி எதுவா இருந்தாலும் லாக் பண்ணிட்டோமா, ஐயோ பண்ணலையோ திருட வந்துருவானோ அப்படிங்கிற பயம் வரும். இது நார்மலா எல்லாருக்கும் இருக்கிறது தான், நம்ம ஹீரோக்கு அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. பாருங்களேன், வண்டியில போறப்போ மாஸ்க் போட்டு பார்த்திருப்பீங்க, ஏதோ கெமிக்கல் ஃபேக்டரியில ஒர்க் பண்ற மாதிரி மாஸ்க் கிளவுஸ் எல்லாம் போட்டு போறாரு. இவ்வளவும் ரெடியா எங்க வந்திருப்பாருன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட பார்க்க வந்திருப்பாங்க. அவங்களும் கேக்குறாங்க, இந்த பிரச்சனை எப்ப இருந்துங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு 1 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அன்னைக்கு மீட்டிங்க்கு லேட்டா இருக்கும். அவசரமா கம்பெனிக்கு முன்னாடி வந்தவர் வண்டியை நிறுத்திட்டு கீழே இருந்து அசிங்கத்தை தெரியாம மிதிச்சிருவாங்க. ஆனால் கழுவுறதுக்கு கூட டைம் இருந்திருக்காதமா, அப்படியே மீட்டிங் போயிருப்பாங்க. லிப்ட்ல மீட்டிங் ரூம்னு சொல்லிட்டு பாஸ் அடிச்சு துரத்திடுவாரு. ஃபர்ஸ்ட் போய் கழுவிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுவுறதுக்காக ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. வாந்தி எல்லாம் வரும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கழுவுனதுக்கு அப்புறமாக அந்த டஸ்ட்பின்குள்ள இருந்து கிருமிகள் எல்லாம் உருவத்தோட வந்து இவர் டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும். இவர் அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்குவாரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமாக தான் இவருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பொதுவா ஒரு இடம் கிளீனா இருக்கணும்னு எல்லாரும் நினைப்போம், அது காமனா எல்லாருக்கும் இருக்கிறது தான். வீடை பூட்டிட்டோமா, வண்டியை கரெக்டா லாக் பண்ணோமா, கபோர்டை ஓபன் பண்ணி லாக்கரை கரெக்டா லாக் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் பலருக்கும் இருக்கும். ஆனா அது இவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கு. யுவிக்கு இப்ப சோப்பை போட்டு கை கழுவுனா கை சுத்தமாயிடும் நாம நினைப்போம். ஆனா யுவியை பொறுத்த வரைக்கும் சோப்பே அழுக்கா இருக்கோ அப்படி நல்லா யோசிச்சிருக்காரு. அதோட விளைவா இவரே சோப்பை தயாரிச்சிருக்காரு. அதுக்கான கெமிக்கல்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து வீட்லயே சோப்பு ஹேண்ட் வாஷ் எல்லாம் மேக் பண்ணியிருந்திருக்காரு. இது கடைசியில இவருக்கு ஒரு பிசினஸ் மாதிரியே ஆயிப்போச்சு. ஹோம்மேட் சோப் எல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டாரு. இது 1 வருஷமா இருக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கு. இது ஒரு மனநோய் அப்படிங்கிறது இவருக்கு நல்லா புரியுது. அதனாலதான் சைக்காட்டிஸ்ட பார்க்க வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட அந்த டாக்டரும், சரிங்க நீங்க நல்லா தூங்குறீங்களா அப்படிங்கிறதுக்கு, அதை ஏன் டாக்டர் கேக்குறீங்க, கேட்டு வச்சுட்டீங்க சொல்லியும் வைக்கிறேன். தூங்கலான்னு போவேன், தூங்கலான்னு வெடிச்சுட்டு போத்திட்டு தூங்கவும் செஞ்சிருவேன். ஆனா ரூம் கிளீனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட பெட் ஃபுல்லா கிருமிகள் இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட டாக்டர், பலருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, ஆனா உங்களுக்கு ஓசிடி சிம்டம்ஸ் தான் இது அப்படிங்கிறப்போ, என்ன டாக்டர் சொன்னீங்க ஓசிடியா அப்படின்னு என்னன்னு கேக்குறப்போ, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், ஒரு விஷயத்த தொடர்ந்து அதிக முறை பேசுறது, இல்லைன்னா கிளீனா இருக்கிற விஷயத்த அகைன் கிளீன் பண்றது, அங்க கிளீனா இல்லையோ அப்படிங்கிற பயம் வர்றது, பூட்டிட்டோமா இல்லையா அப்படிங்கிற பயம் வர்றது, இந்த இடத்த இப்படி எல்லாம் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறது, பண்ண விஷயத்தையே திரும்ப திரும்ப பண்றது, இதெல்லாம் தாங்க அப்படின்னு சொல்றப்போ, ஓசிடியா எனக்கு ஏதோ பெரிய வியாதி போல இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஆகுது. சரிங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்போ, வெளியே இந்த ஓசிடி பிரச்சனையை நினைச்சிட்டு ஹீரோ வந்து உட்கார, கரண்ட்டும் போயிடுது. சகுனமே சரியில்லையே அப்படிங்கிறப்போ அப்படியே பலன்னு நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோயின் அப்படியே தேவதை மாதிரி தெரியறாங்க. இவங்க மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல்லையே பியூரா தெரியறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து ஆனா பெருசா ஹீரோவை பாக்குறது கிடையாது, அப்படியே கடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமாக சிஸ்டர் வந்து லைட்டா போட, சார் உங்களோட பிரிஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கீழே வர்றப்போ சோப்பை வந்து ஆர்டர் கொடுத்து யாரோ கால் பண்ணிருக்காங்க, எனக்கு இவ்வளவு சோப் வேணும்னு சொல்லிட்டு. தெரியாத நம்ம கீழே விழுந்துருதா, அவ்வளவுதான். பக்கத்துலயே ஒரு கிருமி பொம்மை மாதிரி வந்து அந்த சோப்பை போட்டு நக்கிற மாதிரி எல்லாம் இவருக்கு தோணுது. போனை கட் பண்ணவரு எடுக்கலாமா வேண்டாமா, ஐயோ ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணிட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த பக்கமா வந்த நம்ம ஹீரோயின் ஆனா அந்த கீ எடுத்துடுறாங்க. சார் இது உங்களுக்கு தான் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ் இவங்க ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்,
உங்களுதாங்கன்னு கேக்குறதுக்கு ஆமாங்க என்னோட தான், பட் கீழ இருந்து எடுத்திருக்கீங்க, அழுக்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணாக்கு சரி இப்ப நான் என்ன பண்ணட்டுங்கிறப்போ இந்த பெஞ்ச்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அண்ணாவும் வச்சுட்டு போறாங்க. அண்ணாவோட அம்மா கார்ல வந்து அண்ணாவை கூப்பிட்டு போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் கீயை வந்து சானிடைஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ அங்க அண்ணாவோட போன் மிஸ் ஆயிருக்கு. அண்ணாவோட போனை துணியை போட்டுட்டு யுவி எடுக்கிறப்போ கார்ல அண்ணாவை கூப்பிட்டு வந்த அவங்க அம்மா என்னமா ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஆனா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அண்ணாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், டிப்ரெஷன் ப்ராப்ளம். பொதுவா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களை பாக்குறப்பெல்லாம் பொறாமையா இருக்கும் இல்லையா. ஆனா படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கு, டிப்ரெஷன் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த பிரச்சனை தான் நம்ம அண்ணாவுக்கு. ஆனா இந்த ஸ்கூல்ல தொடர்ந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருந்திருக்கா. அதன் விளைவா அந்த நேஷன்லயே இந்த ஸ்கூல் டாப் 10 ஸ்கூலுக்குள்ள வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கு. கிளாஸ் டீச்சர் இப்படி எல்லாம் புகழ்ந்து தள்ள அண்ணாவுக்கு இது ப்ரெஷரா தான் வந்து முடியுது. ஏன்னா அடுத்தும் இதே மார்க்கு கரெக்டா ஸ்கோர் பண்ணணும். எச்சா வாங்கினா பிரச்சனை இல்லை, கம்மியா வாங்கினா இப்படி எல்லாரும் இன்டெரக்டா ப்ரெஷர் போடுறாங்க. இதுல டாக்டர் கிட்ட சொல்றதுக்கு டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பாருமா மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா எடுத்துக்கலன்னு நீ சொல்ற, அது எனக்கு புரியுது. ஆனா ஏதோ நீ பேசணும்னு நினைக்கிற, சரி பரவாயில்ல எல்லாத்தையும் சொல்லு நான் கேட்கறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா கொஞ்சம் யாராவது கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு பாவம் தோணுது போல இருக்கு. அதனால ஸ்கூல் நடக்கிற எல்லாத்தையும் சொல்றா. என்னை வந்து அசம்பிளில கௌரவப்படுத்துறாங்க, என்னோட பேனர் எல்லாம் தொங்க விடுறாரு, பிரின்சிபால் கொடுக்குற ஸ்பீச் ஐயோ சாமி போதும் இருக்கு. என்ன பிரைஸ் தான் பண்றாங்க, அந்த ஸ்கூலோட அடையாளம் என்ன சொல்றாங்க, அந்த ஸ்கூலோட ப்ரைடுன்னு என்ன சொல்றாங்க. எல்லாமே சரிதான், ஆனா இதெல்லாம் ஏதோ ஒரு இன்டைரக்டா எனக்குள்ள ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் கேட்கிற டாக்டர் சரிம்மா வீட்டுல எப்படி அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல தம் பொண்ணு இப்படி படிக்கிறா அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கௌரவமா இருக்கு. தம் பொண்ணு படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண சர்டிபிகேட் எல்லாத்தையும் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் அண்ணாவோட அண்ணா வரா. அப்போ ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டப்பா, டயர்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அமைதியாரு, உன் தங்கச்சி படிக்கிறான்ல வா வெளியே போலான்னு கூப்பிட்டு போறாங்க. அண்ணாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது அவன் மட்டும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, என்ன மட்டும் படின்னு சொல்றாங்களே அப்படிங்கிற டார்ச்சர் மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. அண்ணாவோட ஸ்கூல்ல கரெக்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கரெக்ட் ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ணிக்கிட்டே வந்தா அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனா அதுக்கும் எஃபெக்ட் போட்டு இன்னுமே கூட அதிகமா படிக்கணும், அதுக்குன்னு தனி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அண்ணாவுக்கு ஏற்கனவே அவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கு, அவ்வளோ விஷயத்த மறுபடியும் மெயின்டைன் பண்ணணும், மறுபடியும் எல்லா எக்ஸாம் வச்சாலும் எச்சா மார்க் வாங்கணுமே தவிர கம்மி வாங்கக்கூடாது. இப்படி இருக்கிற ப்ரெஷர்ல அந்த அப்ராடுக்கு போய் படிக்கிற ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு அவங்க படிக்க தயாரா இல்ல, அதுக்கான ஃபார்மை குப்பையில போட்டுடுறாங்க. இது எப்படியும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, வச்சு கிளின்னு கிழிச்சிடுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கேங்கிறதுக்கு அண்ணாவும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. டாடி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என்னால முடியாது, ஏற்கனவே நிறைய படிக்க வேண்டியிருக்கு, இப்ப ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு பாரு அப்ராட் போய் படிக்கிறது அப்படிங்கிறது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கெல்லாம் கனவு, நான் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன், நீ தவற விடக்கூடாது, ஜெர்மன் போய் படிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ப்ரெஷர் போடுறாங்க. இதுல இருந்து கேட்ட டாக்டர் உங்க அம்மா அப்படின்னு கேட்கறதுக்கு எங்க அம்மா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சன் தான், அவங்க என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, அவங்க வார்த்தை அந்த வீட்டுல எடுப்படாது. நான் டிப்ரெஷன்ல கத்துறப்போ அவங்க தான் எனக்கு சமாதானப்படுத்துவாங்க. அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட டாக்டரும் சரிம்மா உனக்கு மெடிசன்ஸ் கொஞ்சம் பிரிஸ்கிரைப் பண்றேன், அது கண்டினியூஸா எடுத்துக்கோ, யாராவது கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீ எப்ப வேணா அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இந்த டிப்ரெஷன் பிரச்சனை இருக்கு. இவங்க 2 பேரும் இதுல இருந்து எப்படி மீண்டு வராங்க, இதுக்கப்புறம் இது எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறத கண்டினியூவா பார்க்கலாம். இப்படி டாக்டர் கிட்ட பேசினது எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமாக ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் ஸ்டடி டேபிளுக்கு மேல இவங்களோட மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நோட்ஸா எழுதி ஒட்ட வச்சிருக்கு. எங்க திரும்பினாலும் இந்த ரூம்ல இப்படிதான் தெரியுது, என்னத்தான் பண்றது அப்படின்னு போனை எடுக்கலாங்கிறப்பதான் போன் இல்லைன்னு தெரிய வருது. உடனே அண்ணா கிட்ட போய் போனு கொடுறேன், நான் மிஸ் பண்ணிட்டேன், என் போன் யாராவது கிட்ட இருக்கான்னு பாக்கணும், நான் ஒரு கால் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு அண்ணா இதை பாரு கால் மட்டும்தான் பண்ணணும், எந்த போட்டோக்குள்ளயும் போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா எனக்கு ஆசை பாரு, நீ என்ன பண்றேன்னு கேட்கறதுக்கு அப்படின்ட்டு போனை வாங்கிட்டு வந்து கால் பண்றதுக்கு நம்ம ஹீரோவை அட்டென்ட் பண்றாங்க. உடனே ஹீரோ சொல்றாங்க காலையில ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோமேங்க, நீங்க கூட என்னோட வண்டிக்கு விழுந்தது எடுத்து கொடுத்தீங்கல்லங்க அப்படிங்கிறதுக்கு ஹீரோயின் அண்ணாக்கு ஞாபகம் வந்துருது. ஞாபகம் வருதுங்க, அங்கதான் என் போனை மிஸ் பண்ணனா, சார் ப்ளீஸ் வச்சுக்கோங்க, எனக்கு போன் ரொம்ப அவசரமா தேவைப்படுதுங்கிறதுக்கு சரிங்க நீங்க எங்க இருப்பீங்கன்னு சொல்லுங்க, நாளைக்கே கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த மாதிரி ஹை ஸ்கூல்ல படிக்கிறேன், நாளைக்கு அங்கேயே வந்து கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோ யூவியும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டு கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா. நான் ஸ்கூலுக்கே வரேன் ஹீரோவும் சொல்லிட்டு கரெக்டா வைக்கிறப்போ காலிங் பெல் பிரஸ் பண்ற சவுண்ட் கேக்குது. யாருன்னு வந்து எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ யுவியோட அம்மாவும் அப்பாவும் உள்ள வந்து உட்கார வச்சு எப்படி இருக்கீங்கன்னு பேசுற சமயத்துல டேபிள வந்து கீழே குஞ்சு பாக்குறாரு. அப்போ மறுபடியும் ஷூவை வந்துட்டு சாக்ஸோட பேரை மாத்தி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இது ஒரு பெரிய விஷயமாங்கிறாங்க. ஆனா யுவிக்கு இது வந்து பெரிய விஷயம்.
ஒழுங்கற்ற முறையில இருக்கிறது, ஆர்டர் மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்கு பிரச்சனை தானே. எத்தனை வாட்டிங்க சொல்றது, வீட்டுல இருந்து வரப்போ கரெக்டா பார்க்க மாட்டீங்களா, அடியே ரெண்டும் ஒன்னா தாண்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாக்ஸை கட்டி போட்டுடுறாங்க. அந்த அம்மா அந்த சாக்ஸ் கூட பேகுக்குள்ள டக்குன்னு வச்சுக்கிறாங்க. ஏன்னா பையனுக்கு தான் இந்த மாதிரி அழுக்கா இருக்கிறது அசுத்தமா இருக்கிறதுனா அலர்ஜி ஆச்சே. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு அலர்ஜி மாதிரி தான் பாக்குறாங்க. அதுலயும் ஹீரோ யுவியோட அப்பா, டே இதெல்லாம் மைண்டுக்குள்ள இருக்குடா, அவ்வளவுதான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, இங்க பாரு இந்த டேபிள் ஜென்ஸ் இருக்கா, நான் உட்காந்த இடம் அழுக்கா இருக்கா, இதோ ஜஸ்ட் ஸ்ப்ரே க்ளீன் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒண்ணு மட்டும் புரியல, எனக்கு நெருக்கமானவங்களுக்கே என்னோட பிரச்சனை புரிய மாட்டேங்குது, இதுல மத்தவங்க கூட எப்படி இந்த பிரச்சனையை வச்சுட்டு நான் வாழ போறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிற சமயத்துல அடுத்த நாள் ஹைஸ்கூல்ல இருக்கிற ஹீரோயினை தான் காட்டுறாங்க. எவனோ ஒருத்தன் கார்ல வந்து நான் டிராப் பண்றேன் கெஞ்சி கூத்தாடுறான். ஆனா ஹீரோயின் அவன் கூட போறதுக்கு ஒத்துக்கிறது இல்ல. அவனும் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், ஹீரோயின் கூட தான் படிக்கிறான் போல இருக்கு. அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தி வந்துட்டு காலங்காத்தால இந்த டிராமாவா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் அடனி கொஞ்சம் பேசாம போடான்னு சொல்லிட்டு தனியா வந்து உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப பார்த்து ஒரு பொண்ணு பேசினா இல்லையா காலங்காத்தாலேயே இந்த டிராமாவான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட பேர் வந்து செரின். அந்த பொண்ணு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நானும் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் எனக்கு தான் தெரியுமே அது எவ்வளவு ஒர்க் லோட் எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் புரிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு, எப்பவுமே நீ தான் நம்பர் 1 இருக்கணுமா, எப்பவுமே நான் நம்பர் 2 தான் இருக்கேன், ஏன் ஆனா இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கேன் அப்படிங்கிறப்போ உன் நல்லதுக்கு தான் சொன்னேன், ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணேன்னா நீ ரொம்ப பேர்டனை சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல அப்ளை பண்றதும் பண்ணாத உன் இஷ்டம் அப்படிங்கிறப்போ சரி என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, ஓகே இவ எப்பவுமே நம்பர் 1 இருக்கணும், இவ்வளவுதான் எல்லாரும் இந்த ஸ்கூலோட ப்ரைடுன்னு சொல்லணும் அப்படின்னு பெருமை பீத்திக்கிறா, நாம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா அது இவளுக்கு போறாம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லைட்டா கொஞ்சம் சண்டை வர்ற மாதிரி இருக்கு. பட் ஹீரோயின் ஆனா அதை அவாய்ட் தான் பண்றாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பல டிப்ரெஷன், அதுல சண்டை போட்டு டிப்ரெஷன் அவங்க ஏத்திக்குவாங்களா, ஸோ ஹீரோயின் ஆனா வந்து அவாய்ட் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. இது தள்ளி நின்று பார்த்தா அதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரைடை கொடுத்தே தீர்வேன் கூட நீ கார்லயே வந்து இன்னொன்னு ஒத்த கல்ல நின்னா இல்லைங்களா. இவனோட பேர் வந்து கண் வந்துட்டு செரினை பார்த்து ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ற அப்படிங்கிறதுக்கு, அவ என்ன இன்சல்ட் பண்ணா அவளை கேளு அப்படின்னு செரின்னு சொல்றாங்க. இல்ல அவ எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கா, நீ தான் டிஸ்டர்ப் பண்ணிருப்ப அப்படின்ட்டு கண் வந்து செரினை பார்த்து திட்டுறப்போ செரினுக்கு கோவம் வருது. நம்ம ஹீரோயினுக்கு 2 பேரும் சண்டை போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற செரினுக்கு என்னடான் இருக்கு, கண் உடனே செரின்னு திட்டிட்டு போயிடுறான். உன்னாலதான் அவன் கையை உதறிட்டு போறான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து இதை பாரு எதுக்குமே பயப்படாதானா, நான் உன் கூட இருக்கேன், உன்னை அந்த செரினை தான் டிஸ்டர்ப் பண்ணானே என்கிட்ட சொல்லு, நீ படிக்கணும், உன் ஸ்டடீஸ் உன் ஸ்காலர்ஷிப் இதுதான் முக்கியம் அப்படிங்கிறப்போ ஹீரோயின் அண்ணாக்குன்னா டே எங்கடா இருந்து எனக்குன்னு வர்றீங்க அப்படின்னு தான் இருக்கு. அப்பதான் கண் சொல்றான், ஏன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் மேம் தான் சொல்லியிருக்காங்க உன் ஸ்டடீஸை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எதுவா இருந்தாலும் அதை உன்கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கணும் அப்படிங்கிறப்போ கரெக்டா அந்த இன்சார்ஜ் மேம் வந்துட்டு இந்த பாருமா அண்ணா வா உன் கூட பேசணும்னு சொல்லி தனியா கூப்பிட்டு போறாங்க. அவங்க ஒரு ஷெட்யூல் கொடுக்குறாங்க, இதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த ஷெட்யூல் பிரகாரம் நான் உனக்கு டியூஷன் சொல்லி தருவேன் அப்படிங்கிறப்போ அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஆனாக்குன்னா தலையே சுத்துது. என்னது இல்லைனாலும் பாத்துக்க முடியும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு, இதை பாருமா அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாது, உன்னோட ஸ்கோர்ஸ் ரொம்ப முக்கியம், இந்த ஸ்காலர்ஷிப்பை நீ வின் பண்றது ரொம்ப முக்கியங்கிறாங்க. இவங்க கிட்டையும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இல்லைங்க ஏற்கனவே எனக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு, ஸ்காலர்ஷிப் எக்ஸாமையும் என்னால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு, இதை பாருமாண்ணா ஒருவேளை இதை நீ வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னா உன்னால பல பேர் பாதிக்கப்படுவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை நீ வின் பண்ணன அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபின்லாண்ட் ட்ரிப் போறதுக்கு என்ன ஆட் பண்ணுவாங்க, அண்ட் தென் எனக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல என்னோட இயர்ல டிபார்ட்மெண்ட்ல இருந்த பொண்ணு இந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்திருக்கா, ஸ்காலர்ஷிப் அடிச்சிருக்கா, ஜெர்மன் போய் படிக்கிறா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமை பாத்துக்கோமா அப்படிங்கிறதுக்கு சடார்னு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் எழுந்து வந்துட்டு ஒரு இடத்துல நிக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு போனை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக காலேஜ் கேம்பஸ்குள்ள ஹீரோ வராங்க. ஹீரோ யூவிஎஸ் செக்யூரிட்டி மேன் நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி அண்ணாவோட பேர் சொல்லி அவங்க கிரேட் படிக்கிறாங்க எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க, இப்படி மாஸ்க் எல்லாம் போட்டா உள்ள விட மாட்டேன், நான் எப்படி விட முடியும், எல்லாத்தையும் கழட்டி காட்டுங்க உங்க முகத்தை அப்பதான் உள்ள விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஆனா நிக்கிற இடத்துல திடீர்னு பிரின்சிபால் வந்து அவரும் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பத்தியே பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆயிடுறாங்க. ஆனா சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என்னால ப்ரெஷர் எடுத்துக்க முடியாது, என்னால முடியல, என்னால இந்த வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னு கேட்கறது கூட வெயிட் பண்ணாம டக்குன்னு வந்துடுறாங்க. இப்படி வர்ற சமயத்துல கண் வேற இருக்கவங்களாம் இருக்கட்டும் இவன் வேற டார்ச்சர் பண்றானேன்னு வந்துட்டு தள்ளி நின்று ஆள ஆரம்பிக்கிறாங்க. கேம்பஸ்குள்ள வந்து அவங்க நம்ம ஹீரோயினை தேடிட்டே ஹீரோ வர்றாங்களா, அப்போ ஹீரோயின் இந்த மாதிரி அழுகிறது ஒரு மாதிரி மூலையில போய் நிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தப்பா இருக்கேன்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி மொட்டை மாடியில இருந்து குதிச்சு செத்து போயிடலாம், இது கிட்டே வாழவே முடியாது, அதை பண்ணு இதை பண்ணுன்னு எப்ப பார்த்தா ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு குதிச்சிடலாம் எட்ஜ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஐயோ அம்மா இதை பாரு தயவு செய்து ஒன்றும் பண்ணிடாத ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிறப்போ இல்ல நான் குதிப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் அண்ணாவோட போன் இவர்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த போனுக்கு பின்னாடி அண்ணாவோட போட்டோ இருக்கும்.
அதை காமிச்சு, இதை பாருமா நீ போனை மிஸ் பண்ணியல்ல, நான் தான் அந்த பர்சன், ஞாபகம் இருக்க உனக்கு, ஹாஸ்பிட்டல் கூட பார்த்தோமே, நீ கூட கீ எடுத்து கொடுத்தியே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, நான் வந்து உன் என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன், உன் மனசுல என்ன பிரச்சனை அப்படிங்கறது என்கிட்ட சொல்லுமா, இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு, கை கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஆனா என்னமோ தெரியல, ஹீரோட முகத்தை பாக்குறப்போ இவர்கிட்ட பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கை கொடுக்க, அந்த திட்டில இருந்து இறங்குறதுக்குள்ள ஹீரோயின் கால் ஸ்கிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. அதுவும் ஹீரோவோட கையை வந்து நல்லாவே கோர்த்து பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி லைட்டா டிஸ்டர்ப் ஆயிட்ட மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறமாக எழுந்து விலகிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ பிரின்சிபால் நம்ம ஹீரோயின் ஆனாவும் வெறித்தனமா தேடிட்டு இருக்காரு. ஆமா, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொன்னா யாருக்குதான் கோவம் வராது? அதுவும் ஆனா தான் இந்த ஸ்கூலோட ப்ரைட் ஆச்சே. அப்பதான் கரெக்டா செரின் வராங்க. செரின் கிட்ட கேக்குறதுக்கு, சார் அவ கிளாஸ்ல இல்ல, மேபி வேற எங்காவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கை கழுவுறத பாக்குற ஹீரோயினுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இது நார்மல் தான், நான் ஏதாவது அன்ஈஸியா தொட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் கை கழுவுவேன், பட் என் பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு இது அப்நார்மலா தெரியும், பட் எனக்கு நார்மல் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா உட்காருமா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறதுக்கு கதையா ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் தனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்றாங்க. அப்போ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா நம்மளுக்குன்னு ஒரு ஹீலிங் டைம் இருக்கு, ஹீலிங் பர்சன்ஸா உனக்குன்னா எனக்கு நீயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது பேசணும்னா நீ என்கிட்ட சொல்லு, அதே மாதிரி எனக்கு ஏதாவது மனசுல இருக்கிறது கொட்டணும்னா நான் எப்ப வேணா உனக்கு கால் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ இதை கேட்கிற ஹீரோயின் அனாவுக்கும் ஓகே தான் இருக்கு. மனசுல இருக்கிற பாரத்தில கொட்டுறதுக்கு ஒரு பர்சன் கிடைக்கிறாங்களே, அவங்களுக்கும் நம்மள மாதிரியே ஒரு பிரச்சனை இருக்கே அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அதனால பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கலான்னு ஹீரோயின் சுண்டுவரில் நீட்டுறதுக்கு ஹீரோ வந்து கொஞ்சம் அப்படியே தயங்குறாரு, சங்கோச்சப்படுறாரு. ஹீரோயின் என்னன்னு கூர்மையா பாக்குறப்போ டக்குன்னு அதுக்கு மேல சானிடைசர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிங்கி ப்ராமிஸ் பண்றாங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹீலிங் பர்சனா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றதோட இங்க எபிசோட் ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறது அந்த பக்கமா வந்து ஷெரின் பாத்துடுறாங்க. அது உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு யுவி கேட்கறதுக்கு ஆமான்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அடுத்து பிரின்சிபால் மணி பஞ்சாயத்து ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த லேடி டீச்சர் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு டியூஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னப்பவும் சரி, பிரின்சிபால் கிட்டயும் சரி, எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்திருப்பாங்க இல்லையா, அதனால பஞ்சாயத்து ஆயிடுது. இங்க கூப்பிட்டு வச்சு ஹீரோயினை ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்பதான் அந்த செரின் பொண்ணுக்கு தெரிய வருது, அப்போ நீ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத போறது இல்லையான்னு கேக்குறப்போ அந்த லேடி டீச்சர் இருந்துட்டு, ஏமா நீ கொஞ்சம் வெளியே இருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செரினை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, ஏமா அண்ணா என்ன பிரச்சனைன்னு கேக்குறதுக்கு, இல்ல எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கு, நான் ரொம்ப எனக்குள்ள ப்ரெஷர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ பிரின்சிபால் அதெல்லாம் ஜஸ்ட் மைண்டுக்குள்ளதான் இருக்கு, பிடிச்சதை பண்ணு, பிடிச்ச மாதிரி சாப்பிடு, 2 நாள் ஃப்ரீயா இரு, அவ்வளவுதான் எல்லாம் சரியா போயிடும், அதுக்காக ஸ்காலர்ஷிப் எல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, இந்த ஸ்கூலோட ப்ரைடே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ரெஷரை போட இது எல்லாத்தையும் வெளியே நிக்கிற செரின் கேட்டுக்கிறான். ஆக்சுவலா செரின் வந்து நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு தான், பட் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செரின் வந்து செகண்ட் பிளேஸ். செரின் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதணும்னு நினைப்பா. ஹீரோயின் வேண்டான்னு சொன்னதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு, இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுறது மூலியமா வர்ற ப்ரெஷர், ஏற்கனவே இந்த படிப்பு இதெல்லாம் மாத்தி அது ஒரு ப்ரெஷர். அதை விட மிக முக்கியம், செரின் வந்து ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு, அவ படிக்கணும்னு நினைச்சா பணம் கட்டி உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போய் படிக்கலாம். அந்த மாதிரி 2 காரணத்தை தான் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணிக்கணும், அப்போ உங்களுக்கு டிப்ரெஷன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஃபுல்லா பரப்ப ட்ரை பண்றான். ஆனா கண் விடுறது கிடையாது. யாரு சொன்னாங்க, அவளும் ரொம்ப நல்லா படிக்கிற புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வர்றப்போ சொல்லு, உனக்கு டிப்ரெஷன் பிரச்சனை ஒன்னும் இல்லையல்ல அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் கோவம் வந்துடுது. எழுந்துன்னு, ஆமா எனக்கு டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கு, அப்படியே செமையான டிப்ரெஷன் இருக்கு, என்ன பண்ணலாங்கிறீங்க அப்படின்னு கேட்கறப்ப எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. இருந்தாலும் கண் வந்து முட்டு கொடுக்குறான், எல்லாருக்கும் தான் இருக்கு டிப்ரெஷன், சொல்லுங்கடா சொல்லுங்க, எல்லாருக்கும் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஆனா இதை ஹீரோயின் ஆனா வந்து பெருசா கண்டுக்கல. ஆனா கண் விடாம கூஜா தூக்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்னடா இது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத சொல்லி இவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்களே அப்படின்ட்டு டக்குன்னு ஹீரோ ஞாபகம் வருது. சரி ஹீரோ யுவிக்கு கால் பண்ணி பேசலாங்கிறப்போ அவர் வழக்கம் போல கை கழுவிட்டு இருக்காரு. யாருடா கால் பண்ணதுன்னு கோபத்துல வந்தவரு ஹீரோயின் பேர் அண்ணாவை பார்த்ததும் அவளா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலோட எடுக்கிறாங்க. கொஞ்சம் 2 பேரும் பரஸ்பரம் பேசிக்கிறப்போ, என்ன பண்றீங்க, ஃப்ரீயா இருக்கீங்களா, நீ என்ன பண்ற, நல்லா இருக்கியா, இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு பேசுறப்பவே 2 பேத்துக்குள்ள வந்து ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்குது, ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க. அந்த சமயத்துலதான் ஹீரோ பேச்சுவாக்குல சொல்லியிருப்பாரு, ஏன்னா இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஹை ஸ்கூல் 11th கிரேட் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட வேலையை பத்தி எல்லாம் கேட்கிறப்போ, இல்ல நான் எனக்காக சோப் தயாரிக்க ஆரம்பிச்சேன், கடைசியில அது ஒரு பிராண்டாவே மாறிடுச்சு, ஹோம்மேடு சோப்பா தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. பிரின்சிபால் ரொம்ப பிரச்சனை நடந்துட்டு இருந்தது, இப்ப எங்க ஸ்கூலுக்கு வந்து சானிடைசர், சோப்பு, லிக்விட் ஹேண்ட் வாஷ் இதெல்லாத்தையும் கொடுக்குறவங்களோடது ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பிரின்சிபால் திட்டிட்டு இருந்தாரு. நீங்க ஏன் நாளைக்கு வந்து பிரின்சிபாலை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல,
அதே மாதிரி பிரின்சிபாலுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஹீரோயினை கூப்பிட்டு வராங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிங்கிறதுனால ஹீரோயின் வார்த்தைக்கு பிரின்சிபால் கொஞ்சம் நல்லாவே மதிப்பு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ப்ராடக்டும் நல்லா இருக்கு. சரி யுவி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு பிரின்சிபால் எதிர்ச்சியை கேட்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு சொல்றப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் செஞ்சுட்டு சோப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் ஃபர்ஸ்ட் எனக்குன்னு செய்ய ஆரம்பிச்சேன். எல்லா மெட்டீரியல்ஸும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வாங்கி செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்சிருந்தது, அதை அப்படியே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்குற பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க ஸ்கூலுக்கு ஒரு கெஸ்ட் டீச்சரா இங்க வரக்கூடாது. ஏன்னா என்னதான் படிச்சிருந்தாலும் நாம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கத்துக்கிறது நல்லது தானே. ஸோ இந்த மாதிரி சோப் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அது செலக்டிவ் சப்ஜெக்டா வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு அடுத்த நாள் என்ன வேண்டாம்னா சொல்ல முடியும். ஹீரோக்கு இது பிடிச்சிருக்கு. ஏற்கனவே சோப் செஞ்சு அதுல ஓரளவுக்கு வருமானம் பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் பப்ளிக் கூட பழகினா தானே இவருக்கு இருக்கக்கூடிய சிண்ட்ரோம் குறையும். ஸோ ஸ்கூலுக்கு டீச்சராக வர்றதுக்கும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஒருத்தன் அச்சுன்னு தும்புறான், ஒருத்தன் வாயில கையை விட்டுட்டு என்னமோ உழப்பிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குறப்போ இவங்க கூட எல்லாம் எப்படிடா வாழ்றது அப்படிங்கிறப்போ ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட பேசுற மட்டும் தான் கம்ஃபர்டபுளாக இருக்காரு. எப்போ பார்த்தாலும் கையை பேக்கெட்குள்ளேயே வச்சிருக்காரு. ஸோ ஹீரோயின் சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் கேம்பஸ்குள்ள தான் இருக்க போறோம். ஏதாவது எனக்கு எதுக்கும் பயப்படாதீங்க, எனக்கு கால் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கும் ஓகேப்பா, நமக்குன்னா குரல் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போக இதெல்லாத்தையும் தள்ளி நின்று கண் பாத்துக்கிறான். கண்ணுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. ஸோ இந்த மாதிரி ஹீரோயினை கூப்பிட்டு, யார் அவன், என்ன அவன் கூட நீ பேசிக்கிட்டே இருந்த அப்படின்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அடுத்தது ஸ்கூல் முடிஞ்சதுமே ஹீரோயினுக்கு ஒரு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா இவங்க மூலியமா தான் ஸ்கூல்ல சோப்பு, அந்த லிக்விட் சோப்பு இதெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது, அந்த கான்ட்ராக்டும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம டீச்சராகவும் வேலை கிடைச்சது இல்லையா. அதனால ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு ட்ரீட் கொடுக்கறதுக்காக ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிடலாங்கிறப்போ பிளேட் எல்லாம் கூட பேக்ல வச்சிருப்பாரு போல இருக்கு. அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, பிளேட் கூடவா கேரி பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. பிளேட்டு மட்டும் இல்லாம டிஷ்யூ பேப்பரு, நைஃபு, சிசரு, ஸ்பூனு, ஃபோர்க்கு எல்லாத்தையும் கேரி பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வித்தியாசமா பாக்குறது இல்ல. நெக்ஸ்ட் டைம் நம்ம வெளியே இந்த மாதிரி அவுட்டிங் சாப்பிட வந்தோம்னா சொல்லிடுங்க, நானும் வீட்டுல இருந்தே பிளேட்டு, ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறப்போ ஹீரோக்கு இப்பதான் தனக்கோட சேர்ந்தவங்க கூட பழகுற மாதிரியே இருக்கு. தன்னை வித்தியாசமா பார்க்காத ஒரு பர்சனை பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா இப்படி ஹீரோ கூட ஹீரோயின் வர்றத மோப்பம் முடிச்சுக்கிட்டே கண் வந்துட்டான். கண் சண்டை போடலன்னு வர்றப்போ அங்க செரின் தடுக்கிறா, போகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அவங்க 2 பேரும் ஒட்டுக்க இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு பத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை பண்றான். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இங்க என்ன பண்றேங்கிறதுக்கு ஹீரோயின் என்னவோ சொல்லிடுறாங்க, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு நீயா சொல்லிக்கூடாது, நான் சொல்லணும் அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், நீ ஒரு டீச்சர், உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம், மூஞ்சில குத்துலான்னு வர்றப்போ டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சிடுறாங்க. ஆனா இவருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. இதை உடனே ஹீரோயின் புரிஞ்சுட்டு கண்ணை தள்ளி விட்டுட்டு, இதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு வச்சுக்கோ, எனக்கு செம கோவம் வந்துடும், கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவர் அப்படியே வெட் வைப்ஸ் எல்லாம் வச்சு தொடச்சிட்டு வர்றாங்க. சாரிங்கிறதுக்கு, இல்ல அண்ணா நான் தான் சாரி கேட்கணும், ஆசையா பீஃப் எல்லாம் ஆர்டர் பண்ண சாப்பிட முடியலங்கிறவங்க, சரி வேற ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. இது கொஞ்சம் சாதாரண ஹோட்டலா இருக்கு. அங்க கிச்சன்ல செஃப் கையிலேயே செய்யறாங்க. ஏதோ ஒரு ஃபுட்டை கையிலேயே உருண்டை பிடிச்சி வைக்கிறாங்க. இதெல்லாத்தையும் பாக்குறப்போ நம்மளால சாப்பிட முடியுமா அப்படின்னு ஹீரோக்கு தோணுது. ஆர்டர் பண்ணி வந்துருது. அசால்ட்டா ஹீரோயின் என்ன சாப்பிட்டுடுறாங்க. ஹீரோவை சாப்பிடுங்கிறதுக்கு அவரும் எடுக்கிறாரு. அந்த ஸ்டிக்ல எடுத்து அப்படியே பாக்குறப்போ அது மேலேயே ஒரு ஜெம்ஸ் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது வேற அந்த ஃபுட்டை போட்டு நக்குது. அவ்வளவுதான், பாத்ரூம் போய் வாந்தி எடுத்து ஒரு மாதிரி ஆகி அவருக்கு ரொம்ப எம்பாரஸா போயிடுது. அப்புறம் ஹீரோயினுக்கு புரியுது, சாரி நான் இன்னும் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும், நீங்க இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டீங்கல்ல அப்படிங்கிறதுக்கு, இல்ல பரவாயில்ல, நீ சாரி கேட்க வேண்டாம், உன் தப்பு இல்லைங்கிறாங்க. இல்ல நெக்ஸ்ட் டைம் வெளியே போறப்ப கண்டிப்பா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன், எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், எப்படி செஞ்சா சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படிங்க. இவங்க 2 பேரும் பாக்குறப்போ ஸ்டூடெண்ட் டீச்சர் மாதிரியே தெரியாதுங்க. நம்ம ஹீரோவை பாத்துக்கிற மாதிரியே தெரியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு டேப்லெட் எல்லாம் போட்டுக்கிறாங்க. என்னதான் டேப்லெட் போட்டாலும் மனசு திருப்தி இருக்கிறது இல்ல. டேப்லெட்ல சரியாயிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் முகத்திலே தெரியுது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர்றப்போ எவனோ ஒருத்தன் அச்சுன்னு தும்பி வைக்க கரெக்டா இவன் மேல தும்பிடுவான். நம்ம ஹீரோக்குன்னா, டே எனக்குன்னு ஏண்டா வர்றீங்க அப்படின்ட்டு தான் இருக்கு. கடைசியில போய் ஹேண்ட் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு வெளியே வர்றப்போ யாரோ கூட கால் பேசிக்கிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா. சரி, எதிர்ச்சியா பார்த்தவரு என்னமா அழுகுற, என்ன ஏதுங்கிறதுக்கு சரி அது சொல்றது இல்ல. அப்ப நான் இங்கேயே நிக்கிறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனை போல இருக்கு, என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆனா செரினுக்கு நம்ம ஹீரோ டீச்சர் அப்படிங்கறதே தெரியறது இல்ல. நேர்ந்து 2 நாள் தானே ஆச்சு, அதனால நீங்க ஹீரோயின் அண்ணாவை பக்கம் வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஒரு முறை அண்ணாவும் நம்ம ஹீரோ பேசினதை பார்த்துருப்பாங்க இல்லையா. இல்லம்மா நான் இங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க, 2 days தான் ஆச்சு, அதான் எனக்கு தெரியல அப்படிங்கிறப்போ
கரெக்டா அங்க வந்து இவன் வந்துடுறான். கண்ணுக்கு உடம்பெல்லாம் கண்ணு போல இருக்கு. ஹீரோ எங்க இருந்தாலும் மோப் முடிச்சுட்டு வந்துடுறான். வந்துட்டு சத்தம் போடுறான், எதுக்குற நீ அண்ணா கிட்ட பேசுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பேச ஹீரோக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுது. செரின் வந்து ஹீரோவை காப்பாத்தான் நினைக்கிறாங்கடி, பேசாம இருடாங்கிறதுக்கு அவங்க கூட சேர்ந்துட்டியே. செரின் உனக்கு தெரியுமா இவனாலதான் அண்ணா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படிங்கிறப்போ, பாரு நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, சார் நீங்க கிளாஸுக்கு போங்க லேட் ஆச்சு அப்படின்னு எப்படியோ காப்பாத்தி இவங்கதான் கூப்பிட்டு வராங்க. இப்படி அவங்க 2 பேரும் வர்றப்போ இதுக்காக ஹீரோயின் வரா. என்னது திடீர்னு இவங்க செரின் கூட வராரே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் பொறாம முகத்துல நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோயினை பார்த்ததும் செரின் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்ட்டு வந்துடுறான். செரின் போனதும் ஹீரோயின் அண்ணா கேக்குறாங்க, என்ன பிரச்சனை யுவி அப்படிங்கிறதுக்கு. நேத்து உன் ஃப்ரெண்டு கண்ணு இருக்கான்ல, இன்னைக்கும் சண்டை போட்டான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலங்கிறப்போ, நீ எதுக்கும் கவலைப்படாதான்னா இதுக்குள்ள நீ வராத, அவனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ, கண் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை, அவன் கொஞ்சம் பெரிய இடத்து பையன், அதனால கொஞ்சம் பணம் கொடுத்து ஹீரோவை பத்தின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு ஆள் அசைன் பண்றான். அதுக்கப்புறமாக கிரேட் 11க்கு சோப் எப்படி மேக் பண்றது அப்படிங்கிற கிளாஸை ஹீரோ எடுக்கிறாங்க. ஹீரோ பாட்டுக்கு கிளாஸ் எடுக்க அண்ணாவோட கண்ணு ஹீரோவை தான் பாக்குது, அது ஓகே. ஆனா செரினோட கண்ணும் ஹீரோவை தான் பாக்குது, அதுல ஒரு ஏக்கமும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஹீரோவை ஒரு மார்க்கமா பாக்குறத கண்ணும் பாக்குறான், செரினும் பாக்குறான். இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனா ஹீரோ பாட்டுக்கு அவர் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு செலக்ஷன் சப்ஜெக்ட் மாதிரிங்க, செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம், மேஜர் சப்ஜெக்ட் கிடையாது. எதுக்கும் அது கத்துக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான். கிளாஸ் முடிச்சுட்டு ஹீரோ கரெக்டா வெளியே வரப்போ, ஏற்கனவே இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு சோப்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த கம்பெனியோட ஓனர் வந்துட்டு ஒரு மாதிரி ஹீரோ பாக்குறதுக்கு கரெக்டா அண்ணா வந்துடுறாங்க. அப்புறம் அண்ணாவும் ஹீரோவும் கிளம்பி வர்றப்போ, அவனை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, ஏன்னா அவன் இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, இப்போ இந்த சோப்பு இதெல்லாம் நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதனால ஒரு மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றப்போ அது ஹீரோவுக்கும் புரியுது. இப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பேசிக்கிட்டே இருப்போம். கரெக்டா அங்க செரின் வரா. ஹீரோ யூவிக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பா, இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இல்லம்மா வேண்டாம் அப்படிங்கிறாரு. இல்ல என்னாலதான் காலையில உங்களுக்கும் அந்த கண்ணுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வாங்கிக்கோன்னு சொல்றதுக்கு இவர் முடியவே முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. இதுவே அண்ணா கொடுத்துருந்தா வாங்கிருப்பீங்களா அப்படிங்கிறப்போ, சரிம்மா நீ கூட அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அண்ணா குடிச்சிட்டு போயிடுறா. இந்த சீனை பாக்குறப்போ கொஞ்சம் அழகா ஏந்தா பிறந்தேனோ போதும் நான் பட்ட பாடு, அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. ஆனா தப்பில்ல பையன் சூப்பரா இருக்கான், போட்டி போடலாம், ஒன்னும் தப்பில்லை. பின்னாடி ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு, நீ பாரு நீ இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஏன் இப்படி பண்ற, அவதான் ஃப்ரெண்ட்லியா கொடுத்தா, அது இல்லாம இது ரொம்ப வியர்டா இருக்கு நீ நடந்துக்கிறது அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு அவ க்ளோஸான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. டாபிக் எப்படியாவது மாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு உனக்கு வேணா சோப் மேக் பண்றதெல்லாம் பிடிச்சிருக்கு, அது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இன்னுமே அட்வான்ஸா உனக்கு நான் சொல்லித்தரேன், என்ன சொல்ற அப்படிங்கிறாங்க. நிஜமாவா, அப்போ நீங்க கிளாஸ்ல எடுக்கிறத விட அட்வான்ஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. பரவாயில்ல நமக்கு ஸ்பெஷலா சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம அண்ணா அவங்க கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமாக வா சொல்லித்தரேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டா அங்க அந்த லேடி டீச்சர் வந்துட்டு, என்ன அண்ணா என்ன பேசிட்டு இருக்க, இன்னைக்கு ஈவினிங் எங்களோட வீட்டுக்கு வரணும், உனக்கு டியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இது எல்லாத்தையும் தள்ளி நின்று பாக்குற கண்ணுக்கு அப்பாடா பிரிச்சாச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறமாக ஒரு ஆள் கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பான் இல்லை ஹீரோ பத்தி விசாரிக்க சொல்லி, அவன் நிறைய பேப்பர்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். இது இவ்வளவு பேப்பர் இருக்கு, எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, நீயே சொல்லு அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்ததா சொல்லுவேங்கிறான். சரிடா கொடுக்குறேன் சொல்லுங்கிறப்ப அந்த ஆள் சொல்றான், ஏற்கனவே ஹீரோ யுவிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா, ஆனா யுவியை அவ பிரேக்கப் பண்ணிருக்கா, அதுக்கான காரணம் அவனுக்கு ஓசிடி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரின்சிபால் கிட்ட வந்து கண் எல்லாத்தையும் சொல்றான். அந்த ஹீரோ யுவி இருக்காரு இல்லையா, அவருக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு டீச்சர் இருந்தா எப்படி அப்படிங்கிறப்போ, பிரின்சிபால் வந்து அந்த ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு அவர் கண்ணெல்லாம் சமச்சவன் ஆயிடுது. ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து அவருக்கு உயிர் மாதிரி, அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாரு. டக்குன்னு ஹீரோவை பார்த்துட்டு, ஏப்பா என்ன ஆஃபீஸ் ரூம் வந்து பாருப்பான்னு சொல்றாங்க. அப்படி பிரின்சிபல் ஆஃபீஸ் ரூம் வா பாரு அப்படின்னு சொன்ன அந்த தோரணையே சரியா இல்ல, ஒரு மாதிரி கருக்குன்னு தான் போய் உட்காடுறாரு. போய் உட்கார்ந்ததும் உனக்கு இருக்கிற ஓசிடி பிரச்சனை பத்தி அவரு பாயிண்ட் 1, 2 சொல்லிட்டே இருக்காரு. ஒரு விஷயத்த ரிப்பீட்டா பண்றது, ரிப்பீட்டா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 2வது இது, 3வது இது, 4வது இது அப்படிங்கிறப்போ, இதுல நீ எத்தனாவது ஸ்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு வேற வழி இல்லைன்னு போய் சொல்ல முடியாது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரிஞ்ச மூலியமா தெரிஞ்சது, சொல்லு நீ இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கே அப்படிங்கிறப்போ, ஸ்டேஜ் எல்லாம் இல்லைங்க, நான் கொஞ்சம் சுத்தம் பார்ப்பேன், சுத்தத்தையே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்ப்பேன், எல்லாம் கரெக்டா ஆர்கனைஸா இருக்கணும்னு பார்ப்பேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இல்லை, என்னால நார்மலா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அப்ப அது எனக்கு ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி என்னத்த கேட்டாருன்னு இவரு தெரியல. அந்த பக்கம் கண்ணை பிடிச்ச அவனை திட்டி விட்டுடுறாங்க. அவர் யாரடா ஹர்ட் பண்ணாரு, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு, அவன் உன்னை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான்னு சொல்றப்ப அண்ணாக்கு கோவம் வந்துருது. நான் ஒன்னும் பொருள் கிடையாது யாருக்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு,
ஒரு வேலை அவருக்கு வேலை கீழே போயிடுச்சுன்னா கண் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணா வந்துடுறாங்க. கண் வந்து பயங்கரமா கத்துறான். அப்போ நீ வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா சொல்லு அண்ணான்னு கத்துறப்போ இங்க பிரின்சிபல் என்ன பண்றாருன்னா சட்டை கோட்டி கிட்ட எல்லாம் கழட்டிட்டு நல்லா வேத்து ஊத்திருக்கு. எனக்கு முதுகு ரொம்ப வலிக்குது, அதுவும் கழுத்துக்கிட்ட பயங்கரமா வலிக்குது. நீ என்ன பண்ற, எனக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்த அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன், உனக்கு ஓசிடி பிரச்சனை அந்த அளவுக்கு சீரியஸா இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோக்கு வேற வழி தெரியல. ஸ்கூலுக்கு வந்து ஒரு டீச்சரா இருக்கிறதன் மூலியமாக சோசியலா மத்த கிட்ட பழக்கிறதன் மூலியமாக இந்த ஓசிடி சிண்ட்ரோம்ல இருந்து நம்ம வெளியே வந்தெல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இந்த வேலையை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் ஹீரோயினும் தான். அதனால சரி மசாஜ் பண்ணுவோமே அப்படின்னு வராங்க. பிரின்சிபாலோட கழுத்து ஃபுல்லா நல்லா வேத்து தண்ணியா இருக்கு. நம்மளுக்கே பார்க்க அருவருப்பா இருக்கு. ஓசிடி பிரச்சனை இருக்கிற ஹீரோக்கு எப்படி இருக்கும்? அப்படியே கையை பக்கத்துல கொண்டு போறப்போ வாமிட் வருது. இங்க அப்படியே சீன். அதனால மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கையெல்லாம் வேர்வை, அப்படியே அக்லியா இருக்கு, அருவருப்பா இருக்கு. பட் வேற வழியே இல்லை. பட் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இது பண்ணதெல்லாம் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எப்படியாவது ஹீரோவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் அண்ணா வராங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி எனக்கு சோப் மேக்கிங்ல ஒரு டவுட் இருக்கு, கொஞ்சம் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு பிரின்சிபல் இருந்துட்டு ஏமா மேஜரான சப்ஜெக்டே உனக்கு வேறமா, இது ஜஸ்ட் செலக்ஷன் சப்ஜெக்ட் தானே, போ அவங்க கிளாஸ் டீச்சர் இந்த லேடி டீச்சர் இருக்காங்கல்ல அவங்க கூட உனக்கு டியூஷன் இருக்கு கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணாவாலையும் ஹீரோவை காப்பாற்ற முடியல. ஆனா எப்படியோ ஹீரோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை ரொம்ப பொறுத்துக்கிட்டு பிரின்சிபாலுக்கு மசாஜ் பண்ணிடுறாங்க. ஸோ பிரின்சிபால் ஓகே உனக்கு ஓசிடி பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமாக டியூஷனுக்காக அந்த லேடி டீச்சர் வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஞாபகமாவே இருக்கு. ஐயோ அவனுக்கு வேற யாரை தொட்டாலுமே அவன் அலர்ஜின்னு ஃபீல் பண்ணுவானே, ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் ஆயிருமானே, இப்போ வேற பிரின்சிபாலுக்கு மசாஜ் பண்ணி விட சொல்லல டார்ச்சர் பண்ணிட்டாங்களே, எப்படி இருக்கணும் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஞாபகமாவே இருக்கா. படிப்புல கான்சென்ட்ரேட் போகிறது இல்ல. லைட்டா கிடைச்ச கேப்ல ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு ஹீரோவும் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டானா அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கண் தான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க ஞாபகமாவே இருக்கு, நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் அண்ணா கிட்ட எதுவும் சொல்றதுல ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோவோட கை அப்படியே சவன்னு இருக்கு. கழுவுறைங்கிற பேர்ல போட்டு கீறி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹீரோ கிட்ட பேசுனதுக்கு அப்புறமாக இன்னுமே கூட ஹீரோ பார்க்கணும் போல இருக்கு. ஸோ அதனால மிஸ் என்னால இதுக்கு மேல முடியல, போதும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நாளைக்கு படிக்கிறேனே அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இன்னைக்கான சப்ஜெக்ட் இன்னைக்கு ஃபுல்லா கவர் பண்ணி ஆகணும், எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு புரிஞ்சுக்கோங்க எனக்கு மைண்ட் கான்சென்ட்ரேட் வர மாட்டேங்குது, நான் இதுக்கு மேல உட்கார்ந்து படிச்சாலும் அதனால முடியாது புரிச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு படிக்க வந்து மாட்டவே மாட்டேன், எனக்கு இதுக்கு மேல கான்சென்ட்ரேட் வரலங்கிற புள்ளி என்ன பண்ண முடியும். ஸோ லேடி டீச்சரும் சரி இன்னைக்கு போ நாளைக்கு சீக்கிரமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அண்ணா வந்தது ஹீரோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தயவுசெய்து என்ன பார்க்க வாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ யூவையும் வராங்க. ஆனா பாக்கெட்லயே கை விட்டுட்டு இருக்காரு. அண்ணா சொல்றாங்க சாரி பட் எனக்கு என்னன்னே தெரியல, உன்னை கூலா பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, கை காட்டுங்க அப்படிங்கிறதுக்கு அவரும் தயங்கி காட்டுறாங்க. அப்படியே மனசே உடஞ்சு போயிடுது அண்ணாக்கு. அப்படியே கையெல்லாம் வந்து கீறி வச்சிருக்காரு கழுவுறேங்கிற பேர். அப்படியே சவ நாய் கிடக்கு. உடனே கர்ச்சீஃப் எடுத்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு இதுக்கெல்லாம் நான் தானே காரணம், நான் பேசாம இருந்திருந்தானே எங்க டீச்சர் வந்திருக்க மாட்டீங்கல்ல, தயவுசெய்து டாக்டரை போய் பாருங்க அப்படிங்கிறதுக்கு ஓகே ஆனா நீ ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இவரும் போய் டாக்டரை பாக்குறாங்க. கையை பார்த்த டாக்டர் உடனே என்னப்பா இது என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க ஹீரோவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. டாக்டர் கேட்டுட்டு ஓகே நீ அப்போ உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன் அப்படின்னா உனக்கு அது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, அது பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம்தான். ஆனா கை கால் ஒண்ணு கை சுத்தமாயிடும் அப்படிங்கிறது உனக்கு ஒரு நம்பிக்கை, அதனாலதான் கை அழுக்கா இருக்குன்னு போட்டு ரவன் தேய்ச்சிருக்கேன், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல போக போக சரியாயிரும் அப்படிங்கிறதுக்கு ஹீரோ கேக்குறாங்க. நீங்க மெடிசன்ஸ் எழுதி கொடுக்குறீங்க நான் எடுத்துக்கிறேன், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இதையும் தாண்டி எனக்கு வேற ஏதாவது கொஞ்சம் டெக்னிக்கலான ஒர்க் அவுட் வேணும், மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனால மட்டும் நான் இந்த சிண்ட்ரோம்ல இருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ஸோ தயவு செய்து ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறதுக்கு டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேப்பா ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி வார்ம் அப் மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்து அங்கே ஒரு பாட்டிமா உட்காந்துருக்காங்க. நீ என்ன பண்ற, அந்த பாட்டிமா கிட்ட போய் ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேளு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போய் உட்காந்து பாட்டிமா பெண்ணை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இன்னொரு பொருளை வந்து கிளீன் பண்ணாம தொடவே மாட்டாரு, சானிடைஸ் ஸ்ப்ரே அடிப்பாரு, இல்லைன்னா அதாவது துணி கிணி வச்சு எடுப்பாரு. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நார்மலா அந்த பாட்டிமா கிட்ட பெண் கேளு அவங்க கொடுப்பாங்க, நீ வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா பெண்ணு கிட்ட அதை கொடுப்பாங்க வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரிதான் அந்த பாட்டிமா கொடுத்துட்றாங்க. ஆனா ஹீரோ வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. பக்கத்துல வந்து என்ன டாக்டர் கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி தைரியப்படுத்திக்கிட்டு வாங்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நம்பு, இது சின்ன விஷயம் தான், இதை வாங்குறதுனால உன் கை ஃபுல்லா அழுக்காயிடாது அந்த மாதிரி யோசி அப்படிங்கிறப்போ அவரும் வந்து மனசு தளப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அடுத்த எக்ஸசைஸா கொஞ்சம் கூட்டமே இல்லாத டைம்ல
பஸ் ஸ்டாப்ல உட்காரு, அதே மாதிரி கூட்டமே இல்லாத பஸ்ஸை செலக்ட் பண்ணு, ஹேங்கர்ல உன் கையை வச்சு ஹேங் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றாங்க. அது எல்லாத்தையும் ஹீரோவும் ஃபாலோ பண்றாங்க. அவரால் அது முடியுது, அவருக்கே சந்தோஷமா இருக்கு. இப்படி பஸ்ல தான் ஸ்கூலுக்கும் வந்திருக்காங்க போல இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இதை பத்தி அண்ணாக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடுத்தனமா தட்டி விட போன் கீழே விழுந்துருது. அதுவும் 2 கல்லுக்கு இடையில இருக்கிற நல்ல சந்தில விழுந்துருதா. எடுக்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு. சரி அப்படியே தைரியத்தை வர வச்சுட்டு எடுத்துடுறாங்க. உடனே அந்த கிருமி மான்ஸ்டர் வந்துருது. அதை பார்த்து பயந்தவரு ஒரு மாதிரியா உட்காந்துடுறாங்க. அதை பத்தியும் அதுக்கப்புறம் அண்ணாக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் படிச்சப்போ ஹாப்பியா இருந்தது, அடுத்தது படிச்சப்போ ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்கிறாங்க. இல்லன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இதுல இருந்து வெளியே வர்றதுக்குங்கிறப்போ அண்ணாவும் மோட்டிவேட் பண்றாங்க. அண்ணாவுக்கும் அப்படிதான், இன்னைக்கு நடந்தது ஃபுல்லா உங்ககிட்ட சொன்னா அது எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோ யுவிக்கும் என்ன நடந்ததோ அது உடனே அண்ணா கிட்ட சொல்லிடணும். மனசுல இருக்கிற பாரமும் குறைஞ்ச மாதிரி இருக்கு, மனசு லைட்டா இருக்கு. இப்படி 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்கிறத அந்த பக்கம் வந்து செரின்னு பார்த்துடுறாங்க. இவளுக்கு ஏற்கனவே நம்ம ஹீரோ யுவியை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரகசியமா சைட் வேற அடிச்சிட்டு இருக்கா. இப்படி அண்ணா கூட சிரிச்சிட்டு இருக்கானே அப்படிங்கிற கோபத்துல வர்றப்போ எதுக்கால லேடி டீச்சரை பாக்குறாங்களா. உடனே லேடி டீச்சர் கிட்ட போயிட்டு அண்ணாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. யாரு அவனா? கண்ணா அப்படின்னு கேக்குறதுக்கு கண் கிடையாது, வேற ஒருத்தங்க, ஆனா எனக்கு நேம் தெரியாது அப்படிங்கிறாங்க. அதாவது ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிக்கணும், ஆனா ஹீரோவை மாட்டி விடாம பிரிக்கணுமா? என்ன ஒரு எத்திக் பாருங்களேன். உடனே லேடி டீச்சரும் பொங்குறாங்க. எனக்கு தெரியும், டியூஷன்ல ஸ்கூல்ல கிளாஸ்ல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுறப்ப நினைச்சேன் அவளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ, மேம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவளுக்கு பதிலா அவளுக்கு அடுத்த பிளேஸ்ல நான் தான் இருக்கேன். அவள் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், நான் ஸ்கூல் செகண்ட். அவளுக்கு அந்த எக்ஸாம் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நான் எழுதுறேன், என்ன கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா லேடி டீச்சருக்கு மைண்ட்ல வந்து அண்ணா தான் இருக்காங்க. ஸோ அதனால பெருசா கன்சிடர் பண்றது இல்லை, அதுக்கு ஓகேன்னு சொல்றது இல்லை. அதுக்கு பதிலாக லேடி டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இனிமேல் கிளாஸ்ல நான் கிளாஸ் எடுக்கிற சமயத்துல யாருமே போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன் வாங்கி வச்சுக்கிறாங்க. கிளாஸ் எடுக்கிறப்ப யாரும் போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, பேக்ல வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் போனை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஈவினிங் போறப்பதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ வேற கிரேட் ஸ்டூடெண்ட்க்கு சோப் மேக்கிங் கிளாஸ் நம்ம ஹீரோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமாக ஏற்கனவே இந்த ஸ்கூலுக்கு சோப்பு சானிடைசர் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தான் இல்லையா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வந்து வேணும் ஹீரோ கிட்ட சண்டை போடுற மாதிரி வரான். ஹீரோவை அடிக்கவும் செஞ்சிடுறான். ஹீரோவுக்கு அவன் நம்மளை தொட்டுட்டானே அப்படிங்கிற அருவருப்பு கோபத்தையும் தாண்டி இப்படி போறவங்கள நம்மளை அடிக்கிறானே அப்படிங்கிற கோபம் வருது. நல்லா இழுத்து ஒண்ணு கொடுத்துடுறாரு. உடனே போன் எடுத்துக்கிட்டு இதை பாருங்க நீ போனா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியும் மிரட்டி அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அவனும் போலீஸ் ஆகுதுன்னு சொன்னதும் சரி எனக்கு வந்து அதுதான் கோபம், இதை டீச்சரா இங்க இருக்கேல்ல, அப்புறம் எதுக்காக நீ வந்து சோப்பெல்லாம் இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு அதை பத்தி பிரின்சிபால் கிட்ட பேசிக்கோ, இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ண அப்படின்னா அவனை அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. ஆனா இது இவருக்கு லைட்டா டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருது. எப்பவுமே நம்மளுக்கு என்னதான் பெரிய வியாதியே இருந்தாலும் நம்மளோட இயலாமை வச்சு யாராவது விளையாடுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு கோபம் வரும் இல்லையா, அந்த கோபம் தான் இப்ப ஹீரோவுக்கு. இப்படி அவருக்கு அங்க நடக்கிறப்போ கிளாஸ் முடிஞ்சதும் இந்த லேடி டீச்சர் எல்லாருக்கும் போனை கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அண்ணா வாங்க வர்றதுக்கு ஸ்கூல் முடிஞ்சு போறப்ப வாங்கிக்கோன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவருக்கு பயங்கர கோவம் வந்துருது. போய் கண்ணை பிடிச்சி எனக்கு தெரியும்டா, நீ தானடா அந்த போன் மேட்டருக்கே காரணம், திடீர்னு எதுக்காக லேடி டீச்சர் வந்து எல்லார்கிட்டையும் போன் வாங்கி வைக்கிறாங்க, போன் இல்லைன்னா நான் என் ஹீரோ கிட்ட பேச மாட்டானா, ஏன் இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு கண்ணுக்கு ஒண்ணும் புரியல. இதை பாரு, மத்ததெல்லாம் நான் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன், போனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்னு கத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்காம போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு ஹீரோயின் கிட்ட பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதா, அதனால ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வான்னு சொல்றாங்க. ஆனா இப்ப ஹீரோயின் போன் இருக்கிறது லேடி டீச்சர் கிட்ட. லேடி டீச்சர் அதை பார்த்துட்டு ஓஹோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் போனை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஸ்கூலே முடிஞ்சிருச்சு இல்லையா, சொன்ன போனை வாங்கிட்டு ஹீரோவை பார்க்க வராங்க. ஸ்கூலுக்கு பேக் சைட்ல தான் ஹீரோ இருக்காரு. ஆஃப்டர்நூன்ல இருந்து நீ ஸ்கூல்ல இருக்கியா இல்லையா, என்னால உன்னை கான்டாக்ட் பண்ணவே முடியல அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய கதை, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேசுறாங்க. ஹீரோ சொல்றாங்க, நான் வந்து வர்றப்போ ரொம்ப பிரிஸ்கா வந்தேன், இன்னைக்கான நாள் என்னோடது, என்னோட ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனா இன்னைக்கான நாள் என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டமா பேசுறதுக்கு ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் யூவி, போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் சொல்றாங்க. உடனே ஹீரோவுக்கு தான் அண்ணா கூட பேசினால முகத்துல பல்ப் எரிய ஆரம்பிச்சிருமே, ரொம்ப வந்து ஜாலியா ஃபீல் பண்ணுவார் இல்லையா, ஸோ அண்ணா கிட்ட பேசினதே போதும்னு இருக்கு. இப்படி பேசுறதுக்கு அப்புறமாக நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு அண்ணா வர்றாங்களா. அந்த லேடி டீச்சர் நேரா வீட்டுக்கே வந்து அம்மா அப்பாட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் அண்ணாவுக்கு ஒரு பிரதர் இருப்பாங்க, நான் அவங்களை அண்ணான்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா அண்ணா கிடையாது, தம்பி, சின்ன பையன். அண்ணாவுக்கு லேடி டீச்சரை பார்த்தோன்னா கற்கனாக இவங்க போட்டுக்கிட்டு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்பாவும் கோவமா வந்து டியூஷனை மிஸ் பண்றியாமா, லேடி டீச்சர் கிட்ட கரெக்டா போய் படிக்கிறது இல்லையாமா, பாதிலே போதுன்ட்டு வந்துடுறியாமா, அதுவும் இன்னைக்கு எங்கடி ஊர் சுத்திட்டு வந்துட்டு இருக்கேன், படிக்கிற பிள்ளைக்கு பாய் ஃப்ரெண்டு கேக்குதா, பாய் ஃப்ரெண்டுங்கிறதுக்கு அண்ணாவோட அம்மா சப்போர்ட் பண்றாங்க, குழந்தைய பயப்படுத்தாதீங்க, அவகிட்ட பேசுங்க அப்படிங்கிறப்போ
குழந்தையாடி இவ, பாய் ஃப்ரெண்டு கேக்குது குழந்தையாமா அப்படின்னதும் அண்ணாக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் மாதிரி ஆயிடுது. பேகிகள் அங்க போட்டுட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தம்பி வந்து கதவை தட்டுற, அம்மா வர்றாங்க, அப்புறம் அப்பா கூட வந்துட்டாங்க. ஆனா கதவை திறக்கிற மாதிரியே இல்ல. இப்படியே ஒழிஞ்சுக்கலன்னு நினைக்கிறியா அண்ணா அப்படின்னு கத்துறதுக்கு அம்மா சொல்றாங்க, புரிஞ்சுக்கோங்க, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா டிப்ரெஷன் அண்ணாவுக்கு இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறது எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது. என்னடி பேசுற, உடம்பு சரியில்லையா அவளுக்கா? பாய் ஃப்ரெண்டு கூட ஊரை சுத்துறா, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு அண்ணா, நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இனிமேல் உன் ஸ்கூலுக்கு நான் தான் உன்னை கூப்பிட்டு வருவேன். ஸ்கூல் முடிஞ்சதும் அங்கிருந்து வீட்டுக்கும் நான் தான் உன்னை கூப்பிட்டு வருவேன். இடையில ஏதாவது சேட்டை பண்ணேன்னு வச்சுக்கோ, புதுசா வந்து அந்த சோப் மேக்கிங் டீச்சர் கூட தானே டேட்டிங் பண்ணி சுத்திட்டு இருக்கேன், அந்த பையனுக்கு ஃபியூச்சரே எல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லி திட்டி விட்டுடுறாங்க. அண்ணாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இது ஒரு பக்கம் நடக்கிற சமயத்துல அவங்களுக்கு வந்து ஒரே பிரஸ்டீஜ் இஷ்யூவா போச்சு. யாருக்கு? கண்ணுக்கு தான். இவ்வளோ நாள் இவன் நமக்கு தான் சொல்லி சுத்திட்டு இருந்தா, திடீர்னு எவனோ ஒருத்த வந்து பிக்கப் பண்ண பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஓசிடி பிரச்சனை ஹீரோக்கு இருக்குங்கிறது கண்ணுக்கு நல்லாவே தெரியும். அதனால தன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு டாகோட அசிங்கத்தை நம்ம ஹீரோ உட்கார்ற சேர்ல வச்சிடுறான். அதை பார்த்தோன்னு ஹீரோக்கு அப்படியே உடம்பெல்லாம் அருவருப்பாயிடுது, புழு ஊடுற மாதிரி இருக்கு. கையை துடைக்கிறாரு, அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு கீழே விழுந்துட. அங்க கண்ணும் அவன் ஃப்ரெண்டு வந்து, என்ன சோப் மேக்கிங் டீச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோவுக்கு அந்த அருவருப்பு தன்மை வந்து ஃபிக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருது, உடம்பெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருது. இவளுக்கு விளையாட்டுக்கு அதை பயமுறுத்த பண்ணி போய் அது விபரீதம் ஆயிடுச்சு. பயந்து போயிட்டு அங்கிருந்து ஓடிடுறானுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோ இவி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவ்வளவுதான். உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அவர் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்புறப்ப லேடி டீச்சர் கிட்ட பிரின்சிபால் சொல்றாங்க, கொஞ்சம் போய் பாத்துக்கோங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோயின் ஆனா ஓடி வர்றாங்க. ஆனா செக்யூரிட்டி விடுறது இல்லை. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ தள்ளி நின்று திருட்டுத்தனமா கண்ணும் ஃப்ரெண்டும் பாக்குறத சரின்னு பாத்துடுறா. அவங்க ரெண்டு பேரையும் மடிக்கி என்னடா ஏதுடான்னு கேக்குறதுக்கு கண் ஸ்ட்ராங்கா தான் இருக்கா, ஆனா ஃப்ரெண்டு வளரி கொட்டிடுறான். நாங்க வேணும் பண்ணல, மீட் பண்ணி பண்ணல அப்படிங்கிறதுக்கு அவ்வளவுதான். உடனே கொண்டு போய் பிரின்சிபால் மேலே நிறுத்திடுறாங்க. பிரின்சிபாலும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ அங்க கரெக்டா ஓடி வந்த நம்ம ஹீரோயின் ஆனா, ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திட்ட, இப்படி அந்த ஹீரோவுக்காக இவன் நம்ம கிட்டே சண்டை போடுறான் அப்படின்னதும், என்ன உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது உனக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை பாக்குற பிரின்சிபால், என்ன பேசுறீங்க, யாரு கேர்ள் ஃப்ரெண்டு யாரு பாய் ஃப்ரெண்டுன்னு கேக்குறதுக்கு எப்படியாவது காப்பாத்துருமே அப்படிங்கிறதுக்காக செரின் வந்து, ஹீரோயின் அண்ணாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒன்னும் நம்மளோட சார் யுவி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு இருக்க பிரின்சிபலும், இதை பாருங்கப்பா, இளம் ரத்தம், பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு லவ்வர்னு பேசிக்கிறீங்க, பண்ணது தப்பு தான், பட் ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வார்ன் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு இப்பொழுது அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. வெளியே வந்ததும் ஹீரோயின் அண்ணா வந்து செரினுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படிங்கிறதுக்கு. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத, நான் உன்னை காப்பாத்தவே இல்லை. இங்க வந்து நீயும் அவரும் க்ளோஸா இருக்கீங்க, டேட்டிங் பண்றீங்க, பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா ஹீரோ யுவிக்கு தான் பிரச்சனை, அவரை தான் காப்பாத்தின அப்படின்னு சொல்லிடு. இப்போ யுவி வந்து கொஞ்சம் பெட்டர், அன்கான்சியஸ்ல இருந்து நல்லபடி நார்மலா இருக்காரு, நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு லேடி டீச்சர் வந்து பாக்குறாங்க. உடனே அவருக்கு மறுபடியும் அந்த பார்த்த காட்சிதான் ஞாபகம் வந்து உடம்புல ஒரு மாதிரி கூச ஆரம்பிச்சிருது. லேடி டீச்சர் என்னன்னு கேட்கறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நல்லது, உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் பேசணும், ஸோ தனிமையில இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. உங்களுக்கும் அண்ணாவுக்கும் இடையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் இப்படி இருக்கிறது நல்லதே கிடையாது. இதுக்கு பனிஷ்மெண்ட்டே இருக்கு, சட்டத்துல தண்டனையும் இருக்கு, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவ வளர வேண்டிய பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, அவளுக்கு நிறைய கோல் இருக்கு, அவ ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும், அண்ணா கிட்ட பேசாதேன்னு சொன்னதுமே ஹீரோ யுவிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அகெயின் வந்து அவரோட அந்த ஓசிடி சிண்ட்ரோம் அதிகமான மாதிரி அவர் ஃபீல் பண்றாங்க. ஆனா ஓகே, அவளோட லைஃபுக்கு நாம தடையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா யுவியும் யோசிக்க, உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி டீச்சர் போயிடுறாங்க. யுவிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பக்கம் அண்ணாக்கு தான் இருப்பு கொள்ளல. உடனே மெசேஜ் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்ல. இது ஒரு பக்கம் போறப்போ யுவி மேல செரினுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறது எப்படியோ கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் ஒரு பேப்பர்ல எழுதி கசைக்கு செரின் கிட்ட குடுக்கறான். அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இதை பாரு, நான் நீ சேர்ந்து பிளான் பண்ணுவோம், ஹீரோயினை பிரிச்சுட்டு ஹீரோ நீ எடுத்துக்கோ, ஹீரோயினை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா அவன் பிளானுக்கெல்லாம் செரின் வழங்குற மாதிரி இல்ல, பேப்பர் தூக்கி வீசிடுறாங்க. ஹீரோயினோட மெசேஜ பார்த்தும் அதுக்கு ரிப்ளை பண்ணாம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுவே இவருக்கு வந்து இன்னுமே ப்ரெஷர் கொடுக்குது. அந்த டைம் இவரை பார்த்துட்டு இருக்கிற சைக்காட்ரிஸ்ட் வராங்க. இப்போ யுவி இருக்கிறது வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ஸோ அதனால யுவி விசிட் பண்ண வர்றப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கறதோட, இந்த பக்கம் ஸ்கூலுக்கு வந்த லேடி டீச்சர் கிட்ட அண்ணா அவசரமா ஓடி வந்து, ஹீரோ யுவி எப்படி இருக்காரு, சார் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கறதுக்கு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காரு, உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து, இதை பாருன்னா, நீ வளர்ற புள்ள, படிக்கிற புள்ள, நீ இந்த மாதிரி லவ் கிவன் சுத்திட்டு இருக்கிறது நல்லா இல்லைங்கிறப்போ ஏன் எல்லாரும் தப்பாவே நினைக்கிறீங்க? அவருக்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அவர் எனக்கு அட்வைசர் மாதிரி. நான் மனசு உடைஞ்சு போயிருக்கிற நிலைமையில யாராவது கிட்ட பேசணும்னா நான் தேடி போன ஒரே ஆள் அவர் தான். கண்டிப்பா அவர்கிட்ட பேசினாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறப்போ
அட்வைசரா? உனக்கு அட்வைஸ் வேணும்னா என்கிட்ட வந்து சொல்லு, உனக்கு ஏதாவது பேசணும்னா என்கிட்ட பேசுங்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்க அப்பா தான் பிக்கப் பண்ணி காரில் கூப்பிட்டு வராரு. ஹீரோயின் அவங்க முடிவில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதக்கூடாது, ஸ்காலர்ஷிப்கான எக்ஸாம், அது ப்ரெஷராக தான் எனக்கு முடியுது. அப்பா என்னால் முடியாதுப்பா, அந்த எக்ஸாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சலனமே இல்லாமல், இதை பாரு, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும், இன்னைக்கு சொன்னதான் என்னைக்கும், அந்த எக்ஸாம் உனக்கு முக்கியம், அதனால எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற வழியை பாருன்னு சொல்லி ரஃப் அண்ட் டஃபா உட்காந்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட மனசே கேட்கறது இல்லை. யுவிக்கு தான் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ யுவிக்கிட்ட இருந்து இவங்களுக்கு ரிப்ளையே வர்றது இல்லையா? அது இன்னுமே உங்களுக்கு டிப்ரெஷனா போயிடுது. ஏற்கனவே டிப்ரெஷன், இதுல பிடிச்சவங்க கிட்ட பேசலன்னா இன்னுமே டிப்ரெஷன். அது ரொம்ப ஓவரா போயிட்டு இவங்க சரியா தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷனால தூக்கம் வராது இல்லையா? அதனால நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் கை நிறக்க எடுத்துட்டு அப்படியே பாத்ரூம்ல உட்காந்துக்கிறாங்க. அண்ணா இதோட இங்க எபிசோடு முடியும். இங்கேயும் ஒரு புக்ல படிச்ச ஞாபகம் தாங்க வருது. இங்க நிறைய பேத்துக்கு சாகிறதுக்கு தைரியம் இல்லை, அதனாலதான் வேற வழி இல்லாம வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு வயதனுக்கு ஞாபகம் வந்தது. என்னதான் அவ்வளவு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து வாயில போட்டுக்கிட்டாலும் அதை வந்து ஹீரோயினால அக்செப்ட் பண்ணிக்க முடியறது இல்லை. அப்படியே பில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அவங்க அப்பா டிராப் பண்ணிட்டு போனாலும் ஸ்கூலுக்குள்ள வர்றதுக்கு ஹீரோயினுக்கு முடியல. உடனே யாராவது போய் பார்க்கணும் பேசணும் போல இருந்தது. அதனால டாக்டரை பார்க்கலான்னு வராங்க. டாக்டரும் சொல்றாங்க, உன்னை பார்த்தாலே தெரியுதுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் புலம்புறாங்க. சரிம்மா, நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, உனக்கு உடனே கஷ்டமா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கணும்னு என்ன பார்க்க வந்துட்டல அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு புரியுது, ஆனா நீங்க எல்லா நேரமும் கூட இருக்க முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாம எனக்கு வாழ்க்கையே வேண்டாங்கிற முடிவு வரைக்கும் போயிட்டேன். ஒரு பர்சன் இருந்தாங்க எனக்காக, நான் பேசுறது கேட்கறதுக்கு, என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, இப்ப அவங்களும் இல்லை அப்படின்னு சொல்ல டாக்டர் எல்லாத்தையும் தெளிவா கேட்டு வச்சுக்கிறாரு. அப்பதான் ஸ்கூலு விட்டு நின்னுடலாம் போல இருக்குன்னு அண்ணா ஒரு குண்டை தூக்கி போட்டு டாக்டருக்கு ஷாக்கா இருக்கு. இதை பாருமா, ரொம்ப நீ டிப்ரெஷன்ல இருக்க, கஷ்டத்துல இருக்கேன்னு புரியுது, என்னால ஏதாவது முடிவுன்னு சொல்லு, பண்றேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா என்ன ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னு நமக்கு காட்டல. ஸ்கூலுக்கு அண்ணா வந்துடுறாங்க. ஆனா அங்க எல்லாமே ஹீரோ இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. சரி, மறுபடியும் கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோ எடுக்கிறது இல்ல. அங்க கரெக்டா சரின்னு வந்துட்டு, என்ன ஆச்சு, எப்படி இருக்காரு யுவி சார் அப்படின்னு கேட்கறதுக்கு, எனக்கு தெரியாதுங்கிறாங்க. என்ன தெரியாதுங்கிற, எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேர் தானே கூடி கூடி பேசிக்குவீங்க, அவுட்டிங் எல்லாம் போவீங்க அப்படிங்கிறதுக்கு ஆனா அது கோவம் வந்துருது. ஏற்கனவே யுவி கால் எடுக்க மாட்டேங்கிறாரு, அந்த டிப்ரெஷன், இதுல இவரோட வந்து நெய்ங்கிறாளேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுடுறாங்க. ஆனா நம்மளோட ஹீரோ யுவியும் பாவம் தான், ஹீரோனுக்கு பேசுற முடியலையே, அவரோட கால் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் வீட்டுக்கு வெளியே காலிங் பெல்ல பிரஸ் பண்ண சவுண்டு கேக்குது. என்னன்னு வந்து யுவி எட்டி பார்க்க அங்க நிக்கிறது நம்ம அண்ணாவோட அம்மா. அப்பதான் நம்மளுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி அண்ணாவோட அம்மா டாக்டர் போய் பார்த்திருப்பாங்க. டாக்டர் தான் போன் பண்ணி வரவும் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ணா வந்து ரொம்ப மோசமான டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல இருக்கா, வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுற, ஸ்கூல்ல குவிட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு பர்சனை பத்தி சொன்னா, அவர் இப்ப சமீபமா அண்ணா கிட்ட சரியா பேசுறது இல்லை அப்படின்னு சொன்னா. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஹீலிங் பர்சனா இருப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அண்ணாவோட அம்மா கிட்ட சொல்ல, அந்த சோப் பாக்ஸுக்கு பின்னாடி யுவி வீட்டோட அட்ரஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு இங்க வந்துட்டாங்க. இவையும் வாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு, நான் இந்த மாதிரி அண்ணாவோட அம்மான்னு சொல்றாங்க. உள்ள வாங்க பேசலான்னு கூப்பிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பக்கமா வந்த, இதுக்கு முன்னாடி சோப்பு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா ஸ்கூலுக்கு, அந்த டீலர் பாத்துக்கிறான். ஓ, இதுதான் யுவியோட வீடு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறான். உள்ள வந்ததுமே அண்ணாவோட அம்மா சொல்றாங்க, அண்ணா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, எனக்கு அதை பத்தி நல்லா தெரியும், ஆனா அவங்க அப்பா கிட்ட பேச முடியாது, நீங்க ரெண்டு பேரும் ஹீலிங் பர்சன்ஸா இருக்கீங்கன்னு சொன்னீங்களா, டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு தான் வந்தேன், ஏன் என் பொண்ணு கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட கூட பேச முடியல, அவளுக்கான ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட பேசியிருக்கா, ஒரு டீச்சரா நீங்க அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் இப்படி பேசாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அண்ணாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் இன்னைக்கும் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டா, டியூஷனை ஸ்கிப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த லேடி டீச்சர் அப்பா கிட்ட போட்டு கொடுக்க கோபத்துல வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா சின்ன பையன் தான் இருக்கான். அம்மாவையும் காணோம், அண்ணாவையும் காணோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ யுவியும் நம்ம ஹீரோயின் அண்ணாவோட அம்மாவும் காலைல வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணா கண்டிப்பா வீட்டுக்கு போயிருப்பான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அண்ணா வீட்டுக்கு வரல. கால் பண்ற அண்ணாக்கு எங்கம்மா இருக்கேன் அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கல, நான் ஸ்கூல்ல தான் உட்காந்துருக்கேன்ட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல அழுதுட்டே, என்னால முடியலம்மா, நான் எவ்வளவோ எனக்கு வந்து புஷ் கொடுத்துட்டேன், என்னால முடியலம்மான்னு சொல்லிட்டால. இதெல்லாம் கேட்கறவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மாடி இதை பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், அங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. இப்படி தன்னோட பொண்ணு அழுதுகிட்டே பேசவும் அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. நம்ம சீக்கிரமா அவளை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு அந்த ஸ்கூல் என்ட்ரன்ஸோட பெஞ்ச்லயே உட்காந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அங்கேயே இருக்க சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தா அங்க அண்ணாவை காணோம். இவங்க இங்கதான் வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க அப்படியே நடந்து வந்துட்டாங்க. வெளியே ரோட்டுக்கெல்லாம் வந்து தேடினாலும் அங்க அண்ணாவை இல்ல. ஒரே பயமா எடுத்து ரெண்டு பேத்துக்கும் என்னடா ஆச்சு, எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே இருக்க. எப்பவுமே கொஞ்சம் ஒரு பிரிட்ஜ் மாதிரியான இடத்துல ஒரு பெஞ்சில் உட்காந்து தானே ஹீரோ ஹீரோயின்னு பேசிக்குவாங்க. மேபி அந்த இடத்துல இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.
இந்த பிளேஸ்க்கு நாங்கள் அடிக்கடி பேசுவோங்கிறது ஹீரோக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால அங்கதான் ஹீரோயின் இருப்பாங்கன்னு வர அங்க ஹீரோயின் இருக்காங்க. அம்மாவை பார்த்ததும் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. எனக்கு புரியுதுமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்து சரியாவே உனக்கு எல்லாத்தையும் பண்ணல, எனக்கு இப்பதான் புரியுது. இதை பாரு, நான் அந்த சாரை கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவ்வளவுதான், யுவியை பார்த்ததும் ஹீரோயின் போய் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல நான் டிப்ரெஷன்ல இருந்தேன், நீ எப்ப வேணா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஏன் நீங்க என் கால மெசேஜ் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, நீங்க மேல கோவமா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் ரொம்ப பதறி போயிட்டு எனக்கு இன்னுமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழறாங்க. இப்படி ஆனா கட்டி பிடிச்சி ஹக் பண்ணிட்டு அளவும் யூவிக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. ஆனா அவ சமாதானப்படுத்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கப்புறமாக யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனையா இருக்கோ பேசணும்னு தோணுதோ அப்ப நான் உனக்கு கண்டிப்பா அவைலபிளா இருப்பேன், நீ என்கிட்ட தாராளமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கார்ல அம்மா கூட வர்றப்போ தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்றதுக்கு, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, யுவிக்கு தான் சொல்லணும், என்னையும் தாண்டி உனக்கு ஆறுதலான ஒரு பர்சனா யுவி இருந்திருக்காங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு நான் உன்னை கண்டுக்காம இருந்திருப்பேன், நான் ஒரு சரியான அம்மாவே கிடையாது, இவ்வளவு நாள் உங்க அப்பாவை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு இருந்தேன், இதுக்கப்புறம் அந்த மனுஷன் சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள வந்ததும் அப்பா தையத்தக்கான்னு குதிக்கிறாங்க. 2 பேரும் போய் ஊர் சுத்திட்டு வர்றீங்களா, அவ படிக்கல அப்படி இப்படிங்கிறதுக்கு, இத பாருங்க அவ சொல்லிட்டா ஜெர்மனுக்கு போய் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, அதுக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுறதுக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்ல, அவ்வளவுதான், விட்டுடுங்க அப்படிங்கிறதுக்கு, என்னடி பேசிட்டு இருக்க, ஏன் பேச மாட்டேன், நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க, அவ படிப்பு செலவுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர எனக்கு தானே தெரியுங்கிறதுக்கு இவங்களுக்கு கோவம் வந்துருது. அப்படியா, நல்ல வேலை, இவ்வளவு நாள் மனசுல இருந்தது இப்ப சொல்லிட்டீங்கல்ல, நானும் வேலைக்கு போறேங்க, உங்களுக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன், இந்த வீட்டோட செலவுகளையும் உங்களோட படிப்பு செலவுகளையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படி டக்குன்னு தான் ஒய்ஃப் வந்து எடுத்து பேசுவான்னு நினைக்கல, எதுவும் பேச முடியறது இல்ல. அப்படியே வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் மன நிம்மதியா இருக்கு. வீட்டுக்கு வந்தோன்னா கால் பண்ணி ஹீரோ கிட்ட இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல, லைட்டா எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு, உங்க அம்மா உன்னை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அட்லீஸ்ட் உன்னை புரிஞ்ச ஒரு பர்சன் உங்க கூட இருக்காங்க, என்னோட அம்மா அப்பா அப்படி கிடையாது, எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் அவங்க பெருசாவே எடுத்துக்கல, அழுக்கா இருந்தா தொடச்சு சானிடைஸ் பண்ணிடு அவ்வளவுதான் சொல்றாங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கவும் இல்லை, என்ன எந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சஃபர் பண்ணுது அப்படின்னு நான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. பட் உன்னை பாக்குறப்ப பொறாமையா இருக்கு, அட்லீஸ்ட் உன் அம்மாவாவது உனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களே அண்ணா அப்படின்னு சொல்ல, ஆனா வந்துட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூல் லீவ் தான். எப்பவுமே அண்ணாவுக்கு வீக்கெண்ட் லீவா இருந்தாலும் டியூஷன் படிக்கிறதுக்குன்னு ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும், அந்த எக்ஸாம் எழுதணும் இல்லையா ஸ்காலர்ஷிப்புக்கு. பட் இப்பதான் வேண்டான்னு முடிவா சொல்லிட்டதுனால ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஜாலியா ஒரு தீம் பார்க்குக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம பஸ்ல ஒன்னா உட்காந்து டிராவல் பண்றாங்க. அந்த டேவே சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறமாக ஒரு இடத்துல போய் உட்காந்து நான் வந்து படிக்கலன்னு புக் எடுத்து வைக்க ஹீரோயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்படி ஒரு பக்கம் போகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் எல்லாத்தையும் அவர் சரி பார்த்து ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு ஹீரோ யூவி போய் தூங்கிடுறாரு. இவர் தூங்க போனதுக்கு அப்புறமாக எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்கிற பாக்ஸை ஓபன் பண்றான். அதோட அங்க சீன் கட் பண்ணா யூவி ஸ்கூலுக்கு வந்ததும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய லிக்விட் எல்லாத்தையும் அங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உள்ள ஒரு லேடி டீச்சருக்கு ஆமா செரின் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. செரின் எங்கேன்னு தெரியல அப்படிங்கிறப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு செரின் அவ்வளோ கோவமா யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நேற்று லீவு தானே, ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே போனப்போ இவன் எதிர்ச்சியா பார்த்துட்டு இருந்திருப்பா. அதெல்லாம் நினைச்சு அப்படியே பொறாமையில வந்துகிட்டு இருக்க ஹீரோயின் கால் பண்ணி கேக்குறாங்க, மேம் கேட்டாங்க நீ எங்க செரின் இருக்க அப்படிங்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பிரின்சிபாலை பாக்குறதுக்கு ஹீரோ வராங்க. சாரி சாருங்கிறதுக்கு இல்ல நான் தான் சாரி கேட்கணும், இவ்வளோ ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, அந்த பசங்க சேர்ந்த சேட்டையில நீங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க, உங்களுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இவ்வளவு சீரியஸா சிவியரா இருக்கிறப்போ அன்னைக்கு நான் மசாஜ் பண்ணி விடுங்கன்னு சொன்னதுக்கு ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஹீரோ சொல்றாங்க, இல்ல சார் நான் சைக்காட்டிஸ்ட பார்த்துட்டு இருக்கேன், தெரப்பி வந்து போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் என்னால ஃபைட் பண்ணி வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேங்கிறாங்க. பிரின்சிபாலுக்கும் புரியுது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த அளவுக்கு உங்களோட பிரச்சனைல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறப்போ அதுக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸோ உங்களுக்கு நாங்க இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம், நீங்க எங்கேயும் வந்து டீச்சரை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோட நினைச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. பட் வேலையை விட்டு தூக்கல, இங்கே நம்ம கண்டினியூ பண்ணலாங்கிறப்போ ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ லேடி டீச்சரை தனியா போய் பார்த்த ஹீரோயின், இதை பாருங்க மேம் நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன், அந்த ஜெர்மனிக்கு போகக்கூடிய ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நான் எழுத போறதில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. லேடி டீச்சருக்குன்னு செம கடுப்பாயிடுது. ஏன்னா இவங்க பேட்ச்ல இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோயின் நல்லபடியாக இந்த எக்ஸாம் எழுதி ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இந்த ஸ்கூலுக்கும் பெருமை, இந்த லேடி டீச்சருக்கும் அதுல பெருமை, நிறைய ஆதாயம் இருக்கு. அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண, மேம் தயவுசெய்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல லேடி டீச்சரால ஃபோர்ஸ் பண்ண முடியறது இல்ல. ஹீரோயினும் லேடி டீச்சரும் பேசிக்கிறத அந்த கிளாஸை சேர்ந்து வேற ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்து
இதை பாருங்க, உங்களுக்கு தெரியுமா ஹீரோயின் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத போறது இல்லையாமா அப்படிங்கிறப்போ கரெக்டா ஹீரோயினும் வராங்க. ஆமா அவன் கண் கேட்கறதுக்கு எல்லாரும் முன்னாடி பகிரங்கமா ஆமா அந்த எக்ஸாம் நான் எழுத போறது இல்லைன்னு சொல்லிட ரொம்ப சந்தோஷமா இருக்கு செரினுக்கு. அப்ப நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லிட்டு இப்படி ஹீரோயின் சொல்லிட்டு வெளியே வந்ததும் பின்னாடியே கண் வந்துட்டு கேட்கறான், அவனுக்காக தானே இத்தனையும் பண்ற அப்படிங்கிறப்போ இதை பாரு, எனக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு சொல்லவும் வேண்டாம், சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதுக்கப்புறமா அவர் ஏதாவது டார்ச்சர் பண்ணனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்து தான் என்ன முடிவு எடுத்தோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவுக்கும் நீ எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா உனக்கு பிடிச்சு உனக்கு ஓகேங்கிற முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிறது முகத்தை பார்த்தாலே தெரியுது. இவ்வளவு நாள் உன் கூட பழகிருக்கேன், இப்போதும் முகத்துல ஒரு பல்பே எரியுது அப்படிங்கிறப்போ ஹீரோயினுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே கத்தணும் போல இருக்கு. கத்தவும் செய்யறாங்க, அவ்வளோ ஃப்ரீயா இருக்காங்க. இப்படிங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசுறத செரின்னு பாக்குறாங்க. செரினுக்கு என்னன்னே தெரியல, இங்க எங்க போனாலும் பின்னாடி வாள் மாதிரி எட்டி பாக்குறதே வேலையா போச்சு. இப்படி ஒரு பக்கம் ரெண்டு பேர்த்துக்கு சந்தோஷம்னா ஒருத்திக்கு பொறாமையும் போயிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோயினோட ஃபேஸை போட்டு பேனர்ல இப்பவே பிரின்சிபல் ரெடி பண்ணிட்டாங்க. அதை பார்த்த கண்ணு, இதெல்லாம் இப்ப எதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்னும் வேலைக்காகாது, அவ அந்த எக்ஸாம் எடுக்க போறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. என்னது ஹீரோயின் அந்த எக்ஸாம் எழுத போறது இல்லையா, ஸ்காலர்ஷிப்புக்கு அவ எழுதினாதானே வின் பண்ணுவா, என்ன கேட்காம இந்த முடிவெல்லாம் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லேடி டீச்சர் கிட்ட அவர் பேசுறாரு. லேடி டீச்சரும் ஆனா நாங்க என்னங்க பண்றது, எழுத மாட்டேங்கிற போல எழுத வைக்க முடியும், அப்படியே நாம அண்ணாவை கம்பல் பண்ணி ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு அனுப்பிச்சு வச்சாலும் அங்க போய் ஏதோ பிரச்சனை பண்ணி ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப அவமானமா போயிடும், அதனால நிறைய டிராபேக்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், அப்படியே அவளை எப்படிங்க ப்ரெஸ் பண்ணி அனுப்ப முடியும், அவ தானே எழுத மாட்டேங்கிறா அப்படிங்கிறப்போ பிரின்சிபாலுக்கும் புரியுது. ஆனா என்ன பண்றது, நம்ம ஸ்கூல்ல இருந்து இந்த வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் போயே தீரணும், அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், கண்டிப்பா நம்ம சைடு இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் போய் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் வின் பண்ணியே ஆகணுங்கிறதுக்கு இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க ஷெரின் நீங்க அனாக்கு பதிலா என்ன எடுத்துக்கோங்க, அவ ஸ்கூல்ல அவ ஃபர்ஸ்ட்னா நான் செகண்ட், சோ இப்ப அவ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வேண்டாம்னு சொல்றான்னா அந்த எக்ஸாம் நான் அட்டெண்ட் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதனால பிரின்சிபல் இதை பாருமா லேடி டீச்சர் இவளுக்கு கோச்சிங் கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு செரினுக்கு. ஆனா எப்பவுமே பீட் பண்ணணும்னு செரின்னு நினைப்பா, அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கை எரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்ம செரினுக்கும் ஆகுது, கையெல்லாம் ஒரு மாதிரி எரியுது. ஆனா அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல, நேரா ஹீரோவை தான் பாக்குறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் தான் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத போறேன் அப்படிங்கிறதுக்கு அப்படியாமா சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆனா மூஞ்சில ஸ்ரத்தையே இல்ல. இது செரினுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஹீரோயின் மட்டும் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதல அப்படின்னு சொல்லி அவ சொன்ன உடனே உங்க மூஞ்சில எவ்வளவு சந்தோஷம் எக்ஸைட்டா ஃபீல் பண்ணீங்க, ஏன் நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வர மாட்டேங்குதுங்கிறப்போ இல்லம்மா உனக்கு பிடிச்சிருக்கு நீ எக்ஸாம் எழுதுற அது ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டீச்சர் கிட்ட ஸ்டூடெண்ட் பேசுற மாதிரி பேசுங்கிறதுக்கு நீங்க இப்படிதான் அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா, அண்ட் தென் என்ன ஸ்டூடெண்டா பாக்காதீங்க, என்ன குழந்தைய பாக்காதீங்க, என்ன ஒரு உமனா பாருங்க, ஒரு பொண்ணா பாருங்க, நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டுக்கு பேசலாம். இதெல்லாம் கேட்கிறப்போ நம்ம ஹீரோக்கு ஏமா என்னதான் பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா, அது மட்டும் இல்லாம கையை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப சவுந்து போயிருக்கு, டாக்டரை பாக்கணுங்கிறதுக்கு அது எனக்கு தெரியும், அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சாடார்னு வந்துடுறான். நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது இந்த பொண்ணுக்கு அப்படின்னு தெரியல. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ அந்த லேடி டீச்சர் செயினுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க, டெய்லி இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் எழுதினாதான் அந்த எக்ஸாமுக்கு நீ நல்லா ப்ரிப்பேர் ஆக முடியும்னு சொல்லிட்டு டைமிங்கும் இருக்கும். ஆனா கை ரொம்ப அரிக்குது, ரொம்ப ஒரு மாதிரி எரியுதா செரினுக்கு, அதனால சரி எழுத முடியறதுல டைம் மீறி போயிட்டு இருக்கு. அங்க லேடி டீச்சர் சத்தம் போடுறாங்க, இப்படி எல்லாம் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னா மெயினான எக்ஸாமுக்கு போறப்போ நீ ஃபெயில் ஆயிடுவே அப்படிங்கிறாங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கை எரியுது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ஒன்னும் கண்டுக்காம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வர சமயத்துல கரெக்டா அவன் பிளாக் பண்ணிடுறான். கந்தான் என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும், ரெண்டு பேர் ஜோடியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ செரினுக்கு கோவம் வருது. இதை பாரு, உனக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னா தனியா பிளான் பண்ணிக்கோ, அவங்க ரெண்டு பேரும் நான் பிரிக்கிறதுக்கு நான் தனியா பிளான் பண்ணிக்கிறேன், உன் கூட எல்லாம் கூட்டு சேர முடியாதுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனு ஏதோ பேச ட்ரை பண்றான். அப்புறம் தான் பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் நல்லா தூங்குனியான்னு செயினை பார்த்து கொஞ்சம் அக்கறையா தான் கேட்கறான். அதை பத்தியில உனக்கு என்னடாங்கிறதுக்கு கையே இப்படி சவுண்ட் இருக்குங்கிறதுக்கு போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு செரினை அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமாக சில ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட் இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சிபால் இந்த முறை சொல்லியிருந்திருப்பாங்க, நீ ஜஸ்ட் சோப்பை மட்டும் எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குற, செலக்ஷன் சப்ஜெக்டோட டீச்சரா மட்டும் இருக்காதப்பா, நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேற நல்லா படிச்சிருக்க, அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஸ்டடீஸ்ல டவுட் இருந்தது, மேத்ஸ்ல உனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீ சொல்லி கொடுப்ப, டியூஷன் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. பிரின்சிபால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஸ்டடீஸ்ல டவுட் இருந்தா சொல்லி கொடுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த பசங்க யாருமே வரல, பொண்ணுங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. ஒருவேளை நம்ம ஹீரோ சைட் கிடைக்க வந்திருப்பாங்களோ இருக்கும், யாருக்கு தெரியும். அப்பதான் ஒரு பொண்ணு கேட்கிறா, சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நம்ம ஹீரோயின் பெருமையா சொல்ல,
சார் உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாங்க, நம்ம ஹீரோ கூப்பிட்டு விடுறாங்க, இப்ப என்ன பஞ்சாயத்தோ? நாங்க போனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க, கையெல்லாம் செவன் ஆயிருக்காங்க, நம்ம சரின்னு இருக்கா. பிரின்சிபால்னா பயங்கர கோபத்துல, இதுக்கு முன்னாடி இவங்க கிட்டதான் நாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி டீல் பண்ணிட்டு இருந்தோம், உங்களோட லிக்விட் சோப்லயும் சரி சாலிட் சோப்லயும் சரி என்ன பிரச்சனையும் தெரியல, பாருங்க குழந்தைங்க கையில எப்படி சமந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியம், அவங்க ஹெல்த் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால நீங்க டீச்சரா மட்டும் இருங்க, அந்த சோப் டீலிங்க நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு சோப்பெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்த டீலர் கிட்டே நாளையில இருந்து உங்க சோப்பு உங்க ஹேண்ட் வாஷ் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட வீட்டுல வந்து அந்த ப்ராடக்ட்ல எதுவும் சேஞ்ச் பண்ணது இவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த பிரச்சனை இல்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான். அப்பதான் செரினும் இதுல இருக்கா அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வருது. செரினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கால் பண்ணி கேக்குறப்போ செரின் கால் எடுக்கிறது இல்ல, அதனால ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் சொல்றாங்க. இங்க இருந்து நேரா போன செரின் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட பாக்குறாங்க. ரொம்ப இதா இருந்திருக்குமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ஆயில்மெண்ட்ஸ் எழுதி தரேன்னு சொல்றாங்க. இல்லைங்க, எந்த ஒரு மார்க்கும் வராம காயம் ஆறிடுமாங்கிறதுக்கு அது இப்போதைக்கு சொல்ல முடியாதுமான்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வர்றப்போ செரினோட அம்மாவும் அப்பாவும் எங்கேயோ மீட்டிங்க்கு கிளம்புறாங்க போல இருக்கு. என்ன பண்ண, இன்னைக்கு டியூஷன் மிஸ் பண்ணிட்டியா? அந்த லேடி டீச்சர் கால் பண்ணாங்க, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? உன்னை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நான் சேர்க்கிறேன்னு சொன்னேன், ஆனா நீ தான் இந்த மாதிரி சாதாரண ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொன்னேன். சரி, இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா எல்லா பெரிய இடத்து பசங்க நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்க கிட்ட முட்டி மோதி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கஷ்டம், சாதாரண ஸ்கூல்ல ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்னு பாத்தீங்க சேர்த்து விட்டா எங்கேயும் உன்னால அது முடியறது கிடையாது. எப்பவுமே ஃபர்ஸ்டா அந்த அண்ணா பொண்ணு தான் இருப்பா. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அவளா பார்த்து வேண்டான்னு சொன்னதுனாலதான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற உனக்கே கிடைச்சிருக்கு, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, படிக்கணுங்கிற அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுடுறாங்க. அப்போ ஒரு ஸ்டெப் மேல போய் உங்க அப்பா நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அதனால சந்தோஷப்பட்டுக்கோ, ஏன்னா நீ படிக்காம சுத்துறதுக்கு பிச்சை தான் எடுக்க வேண்டி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேரண்ட்ஸ் மாதிரியே பேசல, இந்த ரோட் சைட்ல புள்ளி பண்றவங்க பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசி விட்டுடுறாங்க. இப்படி பேரண்ட்ஸ் பேசினாலும் இந்த மாதிரி கையில அலர்ஜி ஆயிருக்கு, அதனால டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்றது இல்ல. அவங்க கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்து பார்த்ததான் தெரியுது சரினும் நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுதான், நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. ஆனா என்ன, ரொம்ப டிப்ரெஷன்ல படுத்துடுறா. ஏற்கனவே ஹீரோயின் அண்ணா சொன்னா வேண்டாண்டி இந்த எக்ஸாம், ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் வந்து டிப்ரெஷன் கிடையாது, எக்ஸாமுக்காக படின்னு சொல்றாங்க பத்தியா, அவங்க பண்றதுனாலதான் டிப்ரெஷன் வருது. இப்படி வெக்ஸாய் படுத்துட்டு இருக்கிறப்போ அம்மா அப்பா வெளியே போயிட்டாங்க. ஸோ சர்வெண்ட் வந்து உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப யாருன்னு எதிர்ச்சியா வந்து பாக்குறா. அங்க உட்கார்ந்து இருக்கிறது நம்ம ஹீரோ யுவி. அவ்வளவுதான், செரினுக்கு தலகால் புரியல. எனக்கு தெரியும் யுவி, நீ என்ன தேடி வருவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்றதோட எபிசோடு. செரினோட முகத்துல அந்த சந்தோஷம் போகவே இல்லை. எனக்காக இவர் வந்திருக்காரு அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு. கையை காட்டுமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னது இப்படியா இருக்கு, டாக்டர் கிட்ட போனியா அப்படின்லாம் விசாரிச்சுட்டு கிளம்பல. அப்படிங்கிறப்போ சார் நீங்க வந்திருக்கீங்கல்ல, எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, ஸ்டடீஸ்ல சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யுவி கிட்ட உரிமை எடுத்துக்கிற மாதிரியே தெரியுது. பட் ஸ்டடீஸ் ஆன டவுட் அப்படிங்கிறதுனால யுவியால அவாய்ட் பண்ணவும் முடியல, சொல்லி கொடுக்கறதுக்காக உட்காடுறாங்க. ஆனா செரினுக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படியே இவரு கூடவே இருந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறமாக இவங்க அம்மா அப்பா கூட ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க, அதுதான் இவங்களோட ஃபேவரட். அதை ஹக் பண்ணிட்டு தூங்கி போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து ஸ்கூல்ல வந்து லேடி டீச்சர் சொல்றாங்க, இந்த வீக்கெண்ட் நம்ம வெளியே போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ண போறோம் பயாலஜி கிளாஸுக்காக. ஸோ இந்த பேப்பர்ல எல்லாம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துருங்கன்னு கொடுக்குறாங்க. எல்லாரும் குரூப்பா இருந்தீங்கன்னா பெட்டர் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு சரி நீயும் எங்க குரூப்ல இருக்கியான்னு கேட்கறதுக்கு நேரா வந்து மேம் நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு சரின்னு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து எதர்ச்சியா நிக்கிறப்போ இந்த ஸ்கூலுக்கு சோப்பு ஹேண்ட் வாஷ் எல்லாம் சப்ளை பண்றவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றத சரின்னு கேக்குறாங்க. லைட்டா ஆசிட் ஊத்தி விட்டேன்டா அந்த ஹீரோவோட ப்ராடக்ட்ல, அதனால நம்மளுக்கு மறுபடியும் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, கரெக்டா கொண்ட எல்லா ரெஸ்ட் ரூம்லயும் சோப்பையும் ஹேண்ட் வாஷும் வச்சிருன்னு சொல்றப்போ இது கேட்ட சரின்னு ஹீரோ கிட்ட சொல்லலான்னு வர்றதுக்கு ஹீரோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுங்கிறாங்க. சரி நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற சமயத்துல இதை பாருமா செரின், நீ ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு டீச்சர், அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்ததுக்கான காரணமே ஹீரோயின் தான். ஹீரோயின் அண்ணா தான் எனக்கு கால் பண்ணி உனக்கு கையில ஏதோ இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி அவன் ரொம்ப கவலைப்பட்டா, அதுக்காக தான் பார்க்க வந்த, நீ ஏதோ ஸ்பெஷலாலாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்குற செரினுக்கு அப்படியே என்ன நினைக்கிறதுனே தெரியல. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன், அது பொறுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறாங்க. சரிம்மா நீ ஏதோ சொல்லணும்னு வந்தியா அப்படிங்கிறதுக்கு செரின் எதுவுமே சொல்றது இல்லை. ஆக்சுவலா அந்த டீலர் பேசினது எல்லாத்தையும் செரின் கேட்டு இருந்திருப்பாங்க, ஹீரோ கிட்ட சொல்லான் தான் வந்திருப்பாங்க. ஆனா இப்போ வேணும்னு சொல்லாம போயிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட இந்த வீக்கெண்ட் நாங்கள் பயாலஜி கிளாஸுக்காக ஃபீல்ட் ட்ரிப் போகிறோம், நீங்களும் வாங்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எப்படி வர்றது, நான் கிளாஸ் டீச்சரும் கிடையாது அந்த சப்ஜெக்டும் கிடையாதுங்கிறதுக்கு ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் வந்து ஹீரோயின் கம்பல் பண்ணி கேட்கறதுனால சரின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு பக்கம் போக சரின்னு ஒரு கிரிமினலான வேலையை பண்ணுறாங்க. அந்த டீலரை பிடிச்சி நீ தான் ஹீரோவோட ப்ராடக்ட்ல ஆசிட லைட்டா கலக்குன அந்த ஹேண்ட் வாஷ்ல அப்படிங்கறத நான் கேட்டுட்டேன், நான் இப்பவே போய் பிரின்சிபால் கிட்ட சொல்லிடுவேன், நான் பிரின்சிபால் கிட்ட சொல்லாம இருக்கணும் அப்படின்னா உன்னால எனக்கு ஒரு ஃபேவர் ஆகணுங்கிறாங்க. ஆனா அவன் அசர்றது இல்லை, உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு,
போய் பிரின்சிபல் கிட்ட சொல்லிக்கோ, உன்னை எப்படி நம்புறாருன்னு நானும் பாக்குறேன் அப்படின்றாங்க. உடனே சரின்னு அடுத்த பிளானை போட்டுடுறா. எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு, அங்கேயும் உனக்கு இந்த ஹேண்ட் வாஷ் சோப் டீலிங்கு அந்த டீலர்ஷிப் நான் வாங்கி கொடுக்குறேன். நிறைய பேர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 500 பேர் 600 பேர் வேலை செய்யற இடம். நல்லா யோசிச்சுக்கோ, நீ நல்லா சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆனால் என்ன ஃபேவர்னு தெரில. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா ஸ்கூலை முடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் நடந்து வரப்போ யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப பக்கத்தில் வந்த மாதிரி இருக்கா. பயந்து ஓடுறப்போ அந்த மாஸ்க் போட்டவன் பிடிச்சி நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கத்துறாங்க, அவங்களால முடியல. அங்கே யாரோ வந்து ஒரு பஞ்சு கொடுக்குறாங்க. யாருடா இதுன்னு பார்த்தா தம்பி அந்த கராத்தே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துன்னு அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் தானே, சொல்ல மாஸ்க் போட்டவன் தம்பியை அடிக்க ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக அங்கே ஹீரோ வந்து 2 பேரும் சேர்ந்து வந்ததுனால அவன் பயந்துட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமாக 3 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. தம்பிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அப்பாட்ட சொல்லாதடான்னு சொல்கிறாங்க. அட நீ வேறக்கா, அப்பா என்ன பெரிய அத்லெட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கராத்தேல பிளாக் பெல்ட்டை வேற நான் சேர்த்து வாங்கணுமாமா. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் கிளாஸ்க்கு போகிறேன், கராத்தே கிளாஸ்க்கு போகிறேன், ரன்னிங் கிளாஸ்க்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுவேன். எனக்கு பிடிச்சது ஃபுட்பால் தான், அந்த ஃபுட்பால் தான்க்கா நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொன்னியாடான்னு கேட்கறதுக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் பண்ணுறது தான் கரெக்டு, நீ உன் தம்பி கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவன் பண்ணுறது திருட்டுத்தணும், இதுக்கு நீங்கள் வக்காலத்து வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பி கூட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் எதுவும் பண்ண முடியல, அவள் வந்து தப்பிச்சிட்டா அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி செயினுக்கு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்தது இந்த டீலராக இருக்கணும், இல்லைன்னா இந்த டீலரோட ஆளாக யாராவது இருக்கணும். இவங்க கிட்ட ஹீரோயினை வந்து அடிச்சு போட்டுடுங்க, அவள் அந்த வீக்கெண்டு கிளாஸுக்கு வரக்கூடாது, அந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வரக்கூடாதுன்னு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனால் ஹீரோயினை நீங்கள் அடிக்கலை, ஸோ அதனால வந்து நம்ம டீல் வந்து இன்னும் ஆன்ல தான் இருக்குது. எங்கள் அப்பா கம்பெனிக்கு உங்களோட ப்ராடக்டை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனாக ஃபோனை வைக்க இங்கே ஹீரோயின் உடனே கால் பண்ணி ஹீரோ கிட்ட தான் கேட்குறாங்க, நீங்கள் வேற என்ன அடிக்க வந்தவொடனே நீங்கள் அடிச்சிட்டீங்க, உங்கள் கையில் தொட்டுட்டாதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுமே, உங்கள் கை இப்போ பரவாயில்லையா, போட்டு ரவன் தேய்ச்சி வைக்காதீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே கெமிக்கல் தண்ணியே கையை வச்சுட்டாரு போல இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் பேசுறாங்க. ஆனால் கை வச்சிருக்கிறது என்னமோ சானிடைசர் வாட்டரா இல்லை கெமிக்கல் வாட்டர்னு தெரியல, அதுக்குள்ளதான் கையவே மூழ்க வச்சிருக்காரு. அடுத்த நாள் அந்த ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போறாங்க. குரூப்பாக சேர்ந்துக்கிறப்போ பசங்க எல்லாரும் எனக்கு நீ லீடரா இருக்கியான்னு ஹீரோயின் கிட்ட கேட்கறதுக்கு ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வராங்க. பின்னாடியே வந்த நம்ம செரின் அது எப்படி எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஹீரோயினுக்கு இது பிடிக்கல அண்ட் தென் புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னடியே பேசுற, ஏன் எல்லாரையும் ஆம்பளைங்கன்னு பேசுற, அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, இப்படிலாம் நீ பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், டாக்டரை பார்க்கணும், இதுக்கும் கவலைப்படாது, நான் கூட இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ இப்போ என்ன மென்டலாவே ஆக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக ஹீரோ வராங்க. ஹீரோ வந்ததும் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டே போயிடுறாங்க. இதை பாக்குற சரின்னு டாப் டு பாட்டம் பத்தி தெரியுது. அங்க கரெக்டா கண் வரான். இவங்க 2 பேர் போறதை பார்த்துட்டு செரின் கிட்ட ஃபர்ஸ்டே சொன்ன கேட்டியா, இப்ப எதுக்கு அந்த ஹீரோ யுவி இங்க வந்தான், நானும் நீயும் பிளான் போடுறோம் அவங்க 2 பேரும் தூக்குறோங்கிறதுக்கு, ஆனா நீ வேற இடையில வந்து காமெடி பண்ணிக்கிட்டு எதையாவது சீரியஸா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறப்ப லேடி டீச்சர் பார்த்துட்டு இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது, இந்த கிளாஸ் டீச்சரும் நீங்க இல்ல, சப்ஜெக்ட் டீச்சரும் இல்ல, எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு யுவி கிட்ட கேட்கறதுக்கு முந்திக்கிட்டு ஹீரோயின் அண்ணா சொல்றாங்க, நான் தான் அவரை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான்மா எதுக்குன்னு கேட்கிறேன் அப்படின்னு லேடி டீச்சர் கேட்கறதுக்கு அவங்கள தனியா கூப்பிட்டு வந்து யுவி சொல்றாங்க, இத பாருங்க லேடி டீச்சர், எனக்கும் அண்ணாவுக்கும் இருக்கிறது ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான உறவு மட்டும்தான், நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம அவளுக்கு சில மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, அவ கூப்பிட்டு நான் வரல அப்படின்னா அதுவும் அவளுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும், புரிஞ்சுக்கோங்க, எனக்கு லிமிட் தெரியும், அவ என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லேடி டீச்சரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அந்த பொண்ணு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டால, இதுக்கு மேல எதுக்கு கண்டக்ட்னு விட்டுட்டாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு சரின்னு இருக்கா, அவதான் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத போறான், அவளைதான் நோட்டீஸ் பண்ணும், கான்சென்ட்ரேட் பண்ணும்னு இந்த லேடி டீச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ கண் வந்துட்டு மேம் நாங்க தேடிட்டோம் அந்த செரி பொண்ணை காணோங்கிறப்போ, நீங்களே என்ன சின்ன குழந்தைங்க பிக்னிக் வந்திருக்கீங்களா, தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்றீங்க, உங்க கூட தானே இருப்பா, குரூப்பா தானே உங்களை எல்லாத்தையும் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செரின்னு தேடுறப்போ செரின்னு ஒரு தனியான ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இந்த ரீஃபில் பெண்ணோட நிப்பை வச்சு 2 குத்து காலில் போடுறா. கரெக்டா பாம்பு கடிச்ச மாதிரி இருக்கு. உடனே கத்த ஆரம்பிக்கிறப்போ ஐயோ ஷெரினோட சவுண்ட் அப்படின்னு கேட்டு எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு ஷெரின் கதறா. ஆனா பாக்குற ஹீரோக்கு தெரிஞ்சிருது இது பாம்பு கடி மாதிரியே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ பாம்பு கடிச்சிருச்சுன்னு அவன் ரொம்பவே கத்துறான். யாரையும் பேசவும் யோசிக்கவும் விடுறது இல்லை. ஆனா இவ கத்துற கத்துல இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இது பாம்பு கடிச்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
ஆனாலும் அவங்க எதுவும் சொல்றது இல்ல, கத்துறது நிறுத்துறதும் இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பாம்பு கடிச்சிருச்சுங்கிற, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பயங்கரமா கத்துறா. இப்போ இவ சரியான மூட்ல இல்ல அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு, புரியுதுமா புரியுது, நீ அமைதியா இரு, நீ ரொம்ப ஹைப் ஆகாத, பாம்பு தான் கடிச்சிருக்குன்னு சொல்லி அமைதிப்படுத்திடுறாங்க. ஸோ லேடி டீச்சருக்கு புரிஞ்சிருது ஷெரினுக்கு ஏதோ உளவியல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் இதை பிரின்சிபால் கிட்ட சொல்லி பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசுறாங்க. இதை பாருங்க, உங்க பொண்ணு ஷெரின் புத்திசாலி தான், இந்த கிளாஸோட செகண்ட் டாப்பர், எல்லாம் ஓகே தான். ஆனா ஃபீல்ட் ட்ரிப்ல இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா அதுல சில பல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவ ஏதோ நார்மலா இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட பாக்குறது நல்லதுன்னு பிரின்சிபால் எப்படி சுத்தி வளைச்சு போட்டு உடைச்சிடுறாரு. ஆனா இந்த பேரண்ட்ஸ் தான் ரிச் பேரண்ட்ஸ் ஆச்சு, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்போ அவ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்காக இந்த மேடம் கிட்ட தான் டியூஷன் போயிட்டு இருக்கா. இந்த சமயத்துல டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போனா அவ மனநிலைமை வேற மாதிரி பாதிக்கப்படும். நம்மளுக்கு ஏதோ சிக்காயிட்டோம், அதனால நம்மளால படிக்க முடியாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவா. அது மட்டும் இல்லாம அவ ஓவரா படிக்கிறதுனால கூட இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஷெரினோட அப்பா சும்மா இல்லாம, நான் வேணா நிறைய டொனேஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை இப்படி விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஓகே டொனேஷன் கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபால் லேடி டீச்சரும் விட்டுடுறாங்க. அவ்வளவுதான், அம்மாவும் அப்பாவும் சரின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு உன்னால அவமானப்பட்டோம், வெக்கப்பட்டோம், தலை குனிஞ்சோம், வேதனைப்பட்டோம், எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல நீ வின் பண்ணியே தான் ஆகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பதான் என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியும், புரியுதா அப்படின்னு கேட்கறதுக்கு புரியுது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஷெரின் பயங்கரமா அலறா. இப்பதான் ஹீரோயின் அண்ணா சொன்னதுல ஞாபகம் வருது. அவ அப்பவே சொன்னா, வேண்டாண்டி இப்படி எல்லாம் போனேன்னா மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு, இப்போ பயங்கர ப்ரெஷர்ல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கத்தி எடுத்துட்டா. கிட்டத்தட்ட கையை அறுக்க வந்துட்டா, ஆனா அவளால முடியறது இல்ல. அவ்வளவுதான், அந்த நைஃப் எல்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு தன்னோட இயலாமையை நினைச்சு ஒரு பக்கம் அழ, அந்த பக்கம் கிட்டத்தட்ட தன்னோட டிப்ரெஷன் பிரச்சனையில இருந்து ஹீரோயின் நல்லாவே கியூர் ஆயிட்டாங்க. டாக்டர் போய் பாக்குறதுக்கு, உன்னை பார்த்தாலே தெரியுதுமா, நல்லா பப்ளின்னு இருக்க, ஸோ நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்கிறது முகத்தை பார்த்தாலே தெரியுது, மெடிசின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறப்போ டாக்டர் அது சரி, பட் எனக்கு வேற ஒரு ஹெல்ப் வேணும், ஓசிடி பேஷண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அது எனக்கு எப்படி சொல்றது, ஏன்னா ஓசிடியில் நிறைய வெரைட்டி இருக்குங்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி கிளீனினஸ் பார்க்குறவங்க, ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறவங்க அப்படிங்கிறப்போ நான் வேணா பேசிக் சொல்கிறேம்மா, பட் பேஷண்ட்டை பார்த்தா தான் நல்லா டீப்பாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸை கொடுக்கணும், அவங்கள பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு டாக்டர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. தீம் பார்க்கு கூப்பிட்டு போயிட்டு சின்ன சின்ன விளையாட வைக்கிறது, பஸ்ஸில் ஒன்றா ட்ராவல் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேணும் ஹீரோவுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஹோம்ஒர்க் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டாக்டர் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்கள ஒரு இடத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி, ஐயோ இதை தொட்ட அழுக்கு இருக்கும், இதை தொட்ட இங்கே ஜெம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் இல்லாமல் அந்த கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயாவது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அவங்கள பிஸியாக வச்சுக்கணும்னு சொல்ல இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஹீரோயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் தென் ஹீரோவுக்கு அதுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்குது. இது எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொல்றதுக்கு, பரவாயில்ல நீங்கள் சொன்னது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, இப்போ யுவிக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்காரு அப்படிங்கிறதுக்கு டாக்டரும், எனக்கு தெரிஞ்சு நீ அவரோட ஓசிடி பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ண போய் உன் டிப்ரெஷன்லேருந்து நீ ஃபுல்லாகவே வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக தான் யுவியை மீட் பண்ணி, இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் நான் குறைச்சிக்கிட்டேன், டாக்டர் குறைச்சிக்க சொல்லியிருக்காங்க, நான் கிட்டத்தட்ட டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஹாப்பி யுவி கிட்ட சொல்ல, யுவிக்கு ஹாப்பி தான் ஹீரோயின் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறது. பட் நான் தான் இன்னும் அதே ஸ்டேஜில் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அதுதான் நான் உங்கள் கூட இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்கள் ப்ராப்ளம்லேருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு பேச, அவ்வளோதான், இதை விட வேற என்ன வேணும், நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன், நம்மளை பற்றி யோசிக்கிற பர்சன் இருந்தால் வேற என்ன வேணும். இவங்க இங்கே சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஆனால் அங்கே கிளாஸுக்கு போகாமல் டியூஷன் அட்டன் பண்ணாமல் ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காந்துருக்கா சரி. லேடி டீச்சர் கால் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, அம்மா அப்பா வேற கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க, இப்படி உள்ளே உட்காந்து என்னடி அர்த்தம், அவங்க வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கதவையும் திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ உடனே, உனக்கு ஷெரினோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஏதாவது தெரியுமாங்கிறதுக்கு, அந்த அண்ணா போன நம்பர் மட்டும் தெரியுங்க, அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு முறை அவங்க கல்ச்சுரல்ஸ்க்கு போனப்போ சேவ் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனா அங்க ஹீரோ கூட இருக்கிறப்பதான் கால் அட்டன் பண்றாங்க. உங்களை பார்த்து கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுக்கு அண்ணா தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. செரினோட அம்மா அப்பாவும் அண்ணாவோட வீட்டுக்கு வந்து அண்ணா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. செரினோட அப்பாவுக்கு பணம் இருக்குங்கிற திமிரு போல இருக்கு. உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமா, நீ எதுவும் கவலைப்படாத, அதுக்கு நாங்கள் காம்பன்சேட் பண்ணிடுவோம் பணத்தின் மூலியமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை வந்து ஃபர்ஸ்ட் பெருசா கண்டுக்கிறது கிடையாது. சரி சொல்லுங்க, எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு, எங்களை பார்த்தா எப்படிமா இருக்கு, உனக்கு எங்களை பத்தி என்ன தெரியுங்கிறப்போ, உங்களை பார்த்தா நல்லா ரிச்சா இருக்கீங்க, ஆனா நீங்க செரினுக்காக கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னு தெரியுதுங்கிறப்போ என்னமா பேசுறேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமை நான் தான் எடுக்கிறதாக இருந்தது, அதனால எனக்கு டிப்ரெஷன் ப்ராப்ளமே வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீ சின்ன பொண்ணு, எங்க இருக்கு, உனக்கு எப்படிமா டிப்ரெஷன் வருங்கிறப்போ, ஏன்னா அந்த எக்ஸாமை எடுக்கணும் நான் ஆசைப்பட்டு எனக்கு பிடிச்ச போய் எடுக்கல,
பெரியவங்களோட கம்பல்ஷன், அவங்களுக்கு கிடைக்காதது அவங்களோட கனவை என் மேலே திணிச்சாங்க. அதனால தான் எனக்கு டிப்ரெஷன் வந்தது. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் வெளியே வந்திருக்கேன். நான் செரினை பார்க்காமே சொல்கிறேன், அவளுக்கு கண்டிப்பாக டிப்ரெஷன் பிரச்சனை தான் இருக்கா அப்படிங்கிறப்போ, இதெல்லாம் என்ன அவங்ககிட்ட செரின்னு சொன்னாலா, எங்களுக்கு டைம் இல்லை அவளை கவனிச்சிக்க முடியல அப்படிங்கிறப்போ அவெல்லாம் எதுவுமே உங்களை பற்றி சொல்லலை. ஆனால் உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுதுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செரின்னு நினச்சானா நீங்கள் அவளை எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் அனுப்பிச்சு படிக்க வைக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இந்த எக்ஸாமோட ப்ரெஷர் கொடுக்குறீங்கிறாங்க. அதுக்கு சரி நம்ம திருப்பி கேட்குறாங்க, ஏமா உன் வீடே மிடில் கிளாஸு, அப்போ இந்த எக்ஸாம் உனக்கு தானே முக்கியங்கிறப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த எக்ஸாம் என்னோட கனவு கிடையாது, அது என்னோட பேரண்ட்ஸ் என் மேலே திணிச்சது. என்னோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரின்சிபால், லேடி டீச்சர்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என் மேலே திணிச்சது. ஆனால் தேங்க் காட் எங்கள் அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. செரினோட அப்பாவுக்கு ரூம் ஃபுல்லாக புக்ஸ் இருக்குது, அவளுக்கு என்ன குறை, அவளை நாங்கள் என்ன லோன்லியாக விட்டுட்டோம். சரி உங்ககிட்ட ஏதாவது பேசினா என் பொண்ணை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும்னு வந்தால் ஒன்றுமே தெரியல, சரி இந்த ஒரு செக் எழுதி கொடுத்துரு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அண்ணா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுடுறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லி எழுந்து வராங்க. கரெக்டாக இவங்க போகிறதுக்கும் ஹீரோயினோட அம்மா அப்பா தம்பி எல்லாம் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறப்போ செரினை பார்த்து நம்ம அண்ணா சொல்கிறாங்க, மாமா அப்பா நேற்று பார்க்க வந்திருந்தாங்க அப்படிங்கிறப்போ, அப்படியா என்ன சொன்னாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க, ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாமல் எனக்கு தெரிஞ்சிருச்சு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு, நம்ம ஒரு சைக்கட்டிஸ்ட்டை பார்க்கலாம், கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான்லாம் நல்லா தான் இருக்கேன், என்னை தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வெக்குன்னு நம்ம ஹீரோவை பார்க்க தான் வராங்க. ஹீரோ இப்போதான் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே வராங்க. அங்கேயே பிளாக் பண்ணி, உங்களுக்கு புரியலையா, நானும் நீங்களும் ஒன்றா இருந்தாலே போதும் எனக்கெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறதுக்கு ஹீரோக்கு கடுப்பாயிடுது. இது பாரு நீ ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை பாருங்கிறதுக்கு, ஏன் எல்லாரும் எனக்கு பைத்தியம்னு பட்டை கட்டுறீங்க, எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, யாருக்குமே எனக்கு தேவை வேண்டாம், என் அம்மா அப்பாவுக்கும் என்ன வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வேண்டாம், அதேமாதிரி இப்போ உங்களுக்கும் என்ன வேண்டாம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சரி நான் அழுதுகிட்டு ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியே வருவாங்களா. அப்படி கரெக்டாக இவங்க வெளியே வர்றப்போ அந்த டீலர், அந்த சோப்பு டீலர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவன் என்ன என் காலை பிக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு எதுக்குடா பிக் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினை அடித்தேன் அப்படின்னா எங்கள் அப்பாவோட ஃபேக்ட்ரிக்கும் நீயும் சோப்பு ஹேண்ட் வாஷில் சப்ளை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க சரி. ஆனால் ஹீரோயினை வந்து இவரால் அடிக்க முடியல, இல்லை அந்த மிஷின் கேன்சல் ஆனதுனால இவங்க அப்பாவோட ஃபேக்ட்ரிக்கு இவரோட சோப்பையும் ஹேண்ட் வாஷும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இவருக்கு செம கோபம். கால் பண்ணி நீ பிக் பண்ண மாட்டேங்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் நேராக போய் பிரின்சிபால் கிட்ட சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஹீரோ இவ்வியோட அந்த ஹேண்ட் வாஷ்ல எல்லாத்தையும் ஆசிட் ஊற்றுனது நீ தான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறதுக்கு, அப்படியா போய் சொல்லிக்கோ, நானும் திருப்பி சொல்லுவேன், நீ உன் கூட படிக்கிற பொண்ணு அடிக்கிறதுக்கு என்ன வச்சு ஆள் செட் பண்ணவதான் நீனு நானும் சொல்லுவேன் அப்படிங்கிறப்போ, சரி இந்த மாதிரி கோபப்பட்டுக்கிட்டு பதட்டமா ஓடி வந்ததுனால பின்னாடியே ஹீரோ வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. ஸோ தன்னோட ப்ராடக்ட்ல ஹேண்ட் வாஷ்ல ஆசிட் கலந்தது இந்த முன்னாள் சோப்பு டீலர் தான் அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினா எனக்கு அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சதுக்கான காரணம் செரி தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருது. அப்படியே செரினோட முகமே வெட நாய் போயிடும். இங்க எபிசோடு முடியுதுங்க. ஹீரோ கண்டமேனிக்கு கேட்கிறாரு, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா, ஏன் சரி நீ இப்படி பண்ண, நீ எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு, உடனே பின்னாடி இருக்கிற அந்த பழைய டீலரும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் தான் ஆரம்பிச்சது. ஹீரோவோட ஹேண்ட் வாஷ்ல எல்லாம் லைட்டா கொஞ்சமா ஆசிட் கலக்கிருப்பான், நிறைய கலக்கிருக்க மாட்டா, சும்மா ஃபியூ டிராப்ஸ் மட்டும். அதனாலதான் அதை யூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கையில அலர்ஜி மாதிரி வந்திருக்கும். அதனாலதான் பிரின்சிபால் முன்னாடி ஹீரோ மேல ஒரு கெட்ட பேரும் வந்திருக்கும். இது நீ பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சண்டை போட அந்த டீலருக்கு புரிஞ்சிருது, கையும் கழவமா மாட்டிட்டோம்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடலான்னு ஓடுறான். ஆனா ஸ்கூல் கேம்பஸ்க்கு முன்னாடி நின்னது இத்தனை பிரச்சனை நடக்கிறதுனால யுவி ஒரே சவுண்ட் தான் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி, ஸ்கூலுக்குள்ள வேலை செய்யற இன்னொரு பர்சன் சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த டீலரை லாக் பண்ணிடுறாங்க. உடனே நான் வந்து பிரின்சிபல் கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ போன் எடுக்கிறப்போ இதெல்லாம் பாக்குற செரின் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க இருந்து டாக்ஸி பிடிச்சு ஏறி போயிடுறா. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ பிரின்சிபால் மேல டீலர் கொண்டே உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல, உன்னோட டீலிங்க கேன்சல் பண்ண அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன், ஆசிட்னால குழந்தைங்களோட கைக்கு ஏதாவது என்ன பண்றது, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியங்கிறதுக்கு அவனும் சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். மன்னிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸை கூப்பிட்டு பிடிச்சு கொடுத்துடுறாங்க. உடனே பிரின்சிபால் சரி நீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அப்பவே டாக்ஸி ஏறி போனா சார் அப்படிங்கிறதுக்கு, இல்ல அவ கண்டிப்பா ஒரு கில்ட்டுனாலதான் போயிருப்பா, எல்லாரும் மட்டும் தெரிஞ்சா அவமானமா போயிடுன்னு சொல்லிட்டு உடனே சரின்னு தேடி கண்டுபிடிங்க, அவ பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, பட் இருந்தாலும் இப்ப அவ ரொம்ப டிஸ்டர்பா இருப்பா, அவ தப்பான முடிவு எடுத்துக்க கூடாது, உடனே கண்டுபிடிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. லேடி டீச்சரையும் அவங்க அம்மா அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே வந்து அவங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்றாங்க, இந்த மாதிரி செரின் போகிற இடம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கம் லேடி டீச்சர் செரியோட அம்மா அப்பா கால் பண்ணி சொல்றாங்க, எடுத்தடுப்புல என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்றாங்க. சார் இப்பவும் உங்களோட மைண்டை வச்சு யோசிக்காதீங்க, சொல்றத புரிஞ்சுக்கோங்க, உங்க பொண்ணு ஸ்கூல்ல இருந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றப்போ இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸ்னஸ் வருது. இன்னொரு பக்கம் கண் கார் எடுத்துட்டு வந்துட்டான், வாங்க நம்ம சென்னை தேடி போலான்னு சொல்லிட்டு
சரி கார்லயே அந்த சிட்டி ஃபுல்லா சுத்திட்டு கடைசியில ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி வந்து இறங்குறா. இறங்கதுமே அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றாங்க, அம்மா க்ளோஸ் பண்ற டைம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உள்ள வர்றாங்க. க்ளோஸ் பண்ற டைம் தான், பட் இன்னும் உள்ள சில பேர்லாம் இருக்காங்க. அதுல ஒவ்வொரு கேமா போய் அதுல ஏறி உட்காந்து விளையாடுறப்போ தான் அம்மா அப்பா கூட இங்க வந்தப்போ எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் சரின்னு நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல பொண்ணு எங்க போயிருப்பாங்கிற பார்த்துட்டு 2 பேத்துக்கும் இருக்கு. அப்பா ஒரு பக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் கால் பண்ணி கேக்குறாங்க, போலீஸ்க்கு போலாமான்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் செரினோட அம்மாவுக்கு ஒரு விஷயம் தோணுது, நாம என்னமோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், கரெக்டான பேரண்ட்ஸா நம்ம நடந்துக்கலன்னு நினைக்கிறேன். அண்ணா அன்னைக்கு சொன்னப்ப நம்ம ரொம்ப கோபப்பட்டோம், நம்ம பொண்ணு புரிஞ்சுக்கலையோ, எங்க போயிருப்பான்னு தெரியலையே, அவன் மறுபடியும் கிடைச்சானா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ சடனா அங்க இருக்கக்கூடிய ஒரு போட்டோ கண்ணுக்கு படுது. ஒருவேளை இங்க போயிருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை போட்டோ எடுத்து ஹீரோவுக்கு அனுப்புறாங்க. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு முன்னாடி சரி சின்ன பொண்ணா இருந்தப்போ அம்மா அப்பா கூட வந்திருப்பாங்க, அப்போ போட்டோ எடுத்திருப்பாங்க. அதான் தனக்கு ரொம்ப க்ளோஸா எப்பவுமே வச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஹக் பண்ணியில கூட தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாருமே செடியை தேடி போறாங்கன்னு தெரியும். உடனே அவங்களுக்கு அனுப்ப இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு ஹீரோ கேட்கறதுக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வராங்க. அதுக்குள்ள இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே ஒரு குளம் மாதிரி இருக்கு. அங்க செடின் ஏறி நின்னுக்கிட்டு மனசுக்குள்ளேயே போராடிக்கிறாங்க, போதும் இது வேண்டாம், இந்த வாழ்க்கை யாருக்குமே என்ன வேண்டாம்னு நினைக்கிறாங்க, யாருக்குமே நான் தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த குளத்துக்குள்ள குதிச்சுடுறாங்க. இந்த பக்கம் எப்படியும் அவங்க அடிச்சு பிடிச்சா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ள வந்துட்டாங்க. செக்யூரிட்டி கிட்ட செடியோட போட்டோவை காட்டி கேட்டதுக்கு அந்த பொண்ணு இப்ப லேட் நைட் தாப்பா வந்துச்சு, இப்பதாப்பா கடைசி உள்ள போச்சுன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. சரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க, ஆழத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எப்பவுமே தற்கொலையே பண்ணிக்கிறதாக இருந்தாலும் அந்த உயிருக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், அது போராடியே தீரும். அந்த இழப்ப அது ஏத்துக்காது, நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உணர்வையும் மீறி அந்த உயிர் போராடும் இல்லையா. அதே மாதிரிதான் சரி தனக்குள்ளேயே போராடுறா. இல்ல என்னோட முடிவு இப்படி இருக்க கூடாது, யாருக்குமே நான் வேண்டாம்னா எனக்கும் யாரும் வேண்டாம், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு தண்ணிக்கு மேல வருவாங்க. இந்த சீனை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துக்கே போனாலும் அந்த உயிர் வாழணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் விடாது. இப்படி தண்ணிக்கு மேல மேல செரின் வந்துட்டு போக அந்த பக்கமா வந்த ஹீரோ யுவி பாத்துடுறாங்க. ஐயோ இவள் எப்படி காப்பாத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில குதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுறாரு. ஆனா அந்த தண்ணிக்கு மேல நிறைய கிருமி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு உயிர் முக்கியமா இது முக்கியமான்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சுடுறாங்க. சரி நீ காப்பாத்திடுறாங்க. செடியை காப்பாத்தி கொண்டு வரப்ப செடி நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க இல்லையா. சோ மேல எல்லாம் அழுக்கா வேற இருக்கும். இந்த தண்ணி ரொம்ப நாளத்து தண்ணி. சோ செடி தண்ணி குடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு கண்ணத்தையெல்லாம் தட்டி தட்டி கொடுத்து வயிற்று அமர்த்தி தண்ணி எடுக்க பார்க்க செடி மேல ஃபுல்லா அந்த கிருமி மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஆயிடுறாரு, தன்னாலே அப்படி ஊடுற மாதிரி இருக்கு. அப்படியே விழுறாங்க. எல்லா கிருமி மான்ஸ்டரும் அவர் வாய்க்குள்ள போகிறப்போ அப்படியே நம்ம ஹீரோ யுவி மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு கரெக்டா கண்ணும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. இப்படி 2 பேரும் மயங்கி கிடைக்கிறத பார்த்து உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. செடினை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்குள்ள விழுந்து லைட்டா தண்ணி குடிச்சிருந்திருப்பாங்க, அதனால உடனே கண்ணு முழிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு, அன்கான்சியஸ்ல இருக்காங்க. எப்ப கண்ணு முழிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கண்ணு முழிச்சாதான் அபாய கட்டத்தை தாண்டதாக அர்த்தம்னு சொல்லிடுவாங்க. செடின்னு கண்ணு முழிச்சிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா செடினை ஏத்துக்கிட்டாங்க, செடினை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா பாவம் இன்னும் ஹீரோ கண்ணு முழிக்கல. அந்த சமயத்துல ஹீரோயினே தான் பக்கத்துல இருக்காங்க. ஹீரோட அம்மா அப்பா பார்க்க வராங்க. ஏற்கனவே ஹீரோ சொல்லி இருந்திருப்பாரு, என் அம்மா அப்பாவை என்ன புரிஞ்சுக்கல, எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னதும் இந்த மாதிரி எனக்கு அழுக்குன்னு அலர்ஜி, சுத்தத்தை நான் ரொம்ப கான்சியஸா பாக்குறேன் அப்படிங்கிறப்போ ஓசிடியால ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு இடம் அழுக்கா இருக்குன்னா அது உனக்கு மைண்டுக்குள்ள இருக்கு, அந்த இடத்த தொடச்சு எடுத்துட்டா சுத்தமாயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சாதாரணமா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வாட்டி ஹீரோயின் கிட்ட ஹீரோ ஃபீல் பண்ணி இருந்திருப்பாங்களா. அதனால இப்ப ஹீரோட அம்மா அப்பாவை பார்த்ததும் ஓசிடி அப்படிங்கிறது சாதாரண பிரச்சனை கிடையாது, ஒரு இடம் அழுக்கா இருக்கு அது சுத்தம் பண்ணிட்டா ஓகே அவங்க கன்வீனியன்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. அது உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சைக்காட்டிஸ்ட பார்க்கணும், கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படிங்கிறப்போ ஆமாமா ஆமா நாங்க இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கல, எங்க பையன் எங்க கூட இல்லாம தனியாவே இருந்துட்டான், அப்ப கூட சாதாரணமா தான் நினைச்சோம் ஆனா பெருசா நினைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்புறம் பிரின்சிபால் எல்லாம் கூட பாக்குறாங்க, பரவாயில்ல நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக இவன் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கான், இவனுக்கு ஓசிடி பிரச்சனை இருக்கு ஆனா அது எல்லாம் பொருட்படுத்தாம செடியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சு காப்பாத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிக்கிறாங்க. பட் இன்னுமே கூட ஹீரோ அன்கான்சியஸ்ல இருக்காங்க. அது என்னமோ தெரியல, எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுக்குது, ஏன் இன்னும் முழிக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. ஹீரோட அம்மா அப்பா கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ஆனா உட்கார்றப்போ சரி நாங்க எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறாங்க. கிட்டத்தட்ட ஒன்னு அடிச்சு போடுற அளவுக்கு நான் ஆளை செட் பண்ணிட்டேன், இப்போ நம்ம சார் யுவி அங்க அப்படி இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு. ஆனா அதுவும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஹீரோயின் ஆச்சே எல்லாரையும் மன்னிக்கிற மனசு ஹீரோயினுக்கு மட்டும் எப்படியோ வந்துடுது.
சரி அதை விடுங்க, உடனே ஹக் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாம் எழுத வேண்டாம்னு சொல்லிட்டு எங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. அங்க கரெக்டா செரினோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. அண்ணா கிட்டையும் சொல்லிட்டு, அன்னைக்கு நீ சொன்னப்போவாது நாங்க கொஞ்சம் சுதாரிச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு விளைவுகள் ஏற்பட்டிருக்காதுமா அப்படிங்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நடந்ததை பேசி பிரயோஜனம் இல்லை, நடக்க போறது தானே பார்க்கணும். அதுக்கப்புறமாக நம்ம யுவிக்கு ஒரு டாக்டர் சைக்காட்டிஸ்டா வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த லேடி டாக்டர் வந்து யுவியோட கண்டிஷனை பத்தியும், இதெல்லாம் ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் பெரிய வியாதி மாதிரி ஏன் பயப்படுறீங்க, ஓசிடி பிரச்சனை இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னதும், சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அழுக்கா இருந்தா தொடச்சிடலாம், டிப்ரெஷனா ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரீயா தூங்கினா சரியா போயிடும், நீ ஏன் உங்களையே நீங்க சமாதானப்படுத்திக்கிறீங்க, அப்படின்லாம் கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது என்ன ஏதுன்னு சொல்லி தீர்வு காண்றது நல்லது. டிப்ரெஷன் இருக்கா, ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு டாக்டர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ஓசிடி ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எல்லாத்த விட நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும். இது ஏதோ பெரிய கொலைக்குத்தம் மாதிரியோ இல்ல யாருக்கும் வராதது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியோ நடத்தாம, அட் த சேம் டைம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சாதாரணம் அப்படின்னு நடத்தாம பக்குவமா பாத்துக்கணும். கூட இருக்கிறவங்களோட பொறுமையும் அன்பும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெருசா லெக்சர் எடுக்க, இப்பதான் நம்ம செரினோட அம்மா அப்பாவுக்கும் புரியுது. என்னதான் பொண்ணு ஓரளவுக்கு இப்போ நல்ல நிலைமையில இருந்தாலும் இதுக்கு ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அண்ணாவுக்கு தான் ஹீரோ இப்படி பார்க்கவே முடியல. நானும் நீயும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல, நம்ம 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஹீலிங் பர்சனா இருப்போம். நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய சொல்லணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ இப்படி இருந்தப்ப இங்க நிறைய மாறிடுச்சு, தயவு செய்து எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிங்கி ப்ராமிஸ் பண்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆனா சடார்னு ஹீரோவோட கை வந்து தவுண்டு போய் விழுறப்போ பயந்துருவாங்க. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் ஹேண்ட்ல வந்து பிங்கி ப்ராமிஸ் பண்றதுக்கு சுண்டோல நீட்டுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது. ஹீரோயின் பேச பேச ஹீரோக்கு கான்சியஸ் வந்துருச்சு. அவ்வளவுதான், பையனுக்கு கண்ணு முழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னதும் அம்மா அப்பாவுக்கு தலைகால் புரியல. என்னடா தம்பி எப்படிடா இருக்கு அப்படின்னு தொட வர்றப்போ அப்போ அவங்க கையெல்லாம் ஒரே வந்து கிருமியா இருக்கும்பா அப்படின்னு இதோ உடனே சானிடைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சானிடைஸ் பண்ணிட்டு தான் தன் பையனோட காலையை தொடுறாங்க. ஸோ ஓரளவுக்கு இவங்க வந்து தன்னோட பையனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமாக இவங்க எப்பவும் பாக்குற சைக்காட்டிஸ்ட ஹீரோ யுவியும் வந்து பாக்குறாங்க. இப்போ ஹீரோ யுவி ரொம்பவே நல்லா இருக்காரு. ஸோ தன்னோட டாக்டர் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு நான் கொஞ்சம் கியூர் ஆயிருக்கேன்னு அதுக்கு நீங்க தான் காரணங்கிறதுக்கு அது என் கடமைப்பா அப்படின்னு சொல்ற சமயத்துல செரினோட அம்மா அப்பா நம்ம ஹீரோயினா பார்க்க வந்திருக்காங்க. என்னோட பொண்ணை வந்து நான் ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கலாமா, நீ சொன்னப்பவே நான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும், அன்னைக்கு கொஞ்சம் நான் ஹார்ஷா பேசிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் நீ எந்த டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டியோ அதே டாக்டர் கிட்ட தான் நாங்க செரினை கூப்பிட்டு போலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, உன் அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு வார்த்தை. இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இருந்துட்டு அம்மா அப்பா தம்பியெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடும், நம்ம பொண்ணு நாம புரிஞ்சுக்கல, ஆனா நம்ம நல்லா வளர்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு 3வது மனுஷன் சொல்றாங்களே, நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறப்போ ரூமுக்கு வந்து தன் பொண்ணு கிட்ட சொல்றாங்க, இதுக்கப்புறமாக அப்பாக்காக அப்படின்னு உனக்கு பிடிக்காத எதையுமே நீ கம்பல் பண்ணி பண்ணாதமா அப்படிங்கிறப்போ பெரிய ஒரு மனபாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. ஏன்னா சாதாரணமா இதை பண்ணு அதை பண்ணுன்னு குழந்தைங்க மேல ப்ரெஷரை போட்டுடுறோம். ஆனா அது மனதளவுல அவங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு தெரியறது இல்ல. பேரண்ட்ஸும் தப்பு பண்றது இல்ல, நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அப்பா தன்னை புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற சந்தோஷம் நம்ம ஹீரோயினுக்கு. அடுத்து என்ன, டிப்ரெஷன் ஆகுது. டாக்டரே சொல்லிட்டாங்க இன்னும் டேப்லெட்ஸே தேவையில்லை, உங்க பொண்ணு பியூரா கியூர் ஆயிட்டா அப்படின்னு சொன்னதும் அம்மாக்குன்னா ஒரே சந்தோஷம். இப்படி டாக்டர் பார்த்துட்டு இவங்க வெளியே வர்றப்போ செரினோட அம்மா அப்பா செரினை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த டாக்டர் கிட்டே காமிச்சுக்கலாம் தான் சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. இப்போ கரெக்டா ஹீரோனோட அப்பா வந்துட்டு, என்ன அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, நான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பொண்ணு கியூர் ஆயிட்டா அப்படின்னு சொல்றப்போ இதெல்லாம் தள்ளி நின்று பாக்குற யுவிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாள் ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபாலும் மாறிட்டாங்க. இதுக்கப்புறமாக இந்த ஸ்கூல்ல யாரெல்லாம் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க, இந்த ஸ்கூலுக்கு ப்ரைடா இருக்காங்களோ அவங்கள வந்து சும்மா பேனர் வச்சு அவங்கள வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்க போறது கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈக்குவல் தான், எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில டேலண்ட் இருக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கான எக்ஸாம் எழுதுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு ப்ரெஷர் போட மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது நீங்க தாராளமா பண்ணலாம், அதுக்கு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு புதுவிதமான பல விஷயங்கள் சொல்ல நம்ம ஹீரோயின் உட்பட எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. டிராமாவே முடிய போகுது. கண்ணு மட்டும் நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணா சுத்தினா எப்படி ஆகணும், நல்லவனா மாறிதானே ஆகணும், உங்க எல்லாருக்கும் நான் லஞ்ச் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளாஸை விட்டு வெளியே வந்ததும் கரெக்டா செரினை மட்டும் கண் பிளாக் பண்ணி கொரியன் ஸ்டைல ஹார்ட் சிம்பிள் காமிச்சு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். த்ரிஷா நயன்தாரா அப்படின்னு பிக்ஸ் ஆயிட்டான் போல இருக்கு. அதுக்கு செரின்னு ஒன்னும் சொல்ல, ஆனா பின்னாடி வந்து ஹீரோவும் ஹீரோயின் தான் கலாய்க்கிறாங்க.
அப்பதான் கண் சொல்றேன், நான் கேள்விப்பட்டேன் உன் பேரண்ட்ஸ் வந்து அந்த ஜெர்மனுக்கு போகிற ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு நீ எழுத வேண்டாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்களாமே அப்படிங்கிறப்போ ஹீரோயின் முகம் வாடி போகுது. வீட்டுக்கு போனதும் தான் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டே இருக்காங்க. அப்பா ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, குழந்தைங்க முடிவு தான் அவர் முடிவுன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா என்னன்னு தெரியல, ஹீரோயினுக்கு மனசு சரியில்லை. உடனே அப்பாவை பார்த்து, அப்பா நான் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு புரியல, என்ன மாதிரி இதுக்கப்புறமாக நீ வந்து உன்னை கம்பல் பண்ணிக்கிட்டு எதுவும் பண்ணக்கூடாது, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு, உன் தம்பிக்கு ஃபுட்பால் தான் பிடிக்கணும் அதை விளையாடட்டும், நான் எதுலையுமே யாரையும் கம்பல் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க, ஜெர்மனுக்கு போய் படிக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பவும் ஹீரோயின் தனக்கு பிடிச்சி பண்ணல. அப்பா ரொம்ப வந்து நம்மளுக்காக மாறிட்டாரே, நம்மளுக்காக இவ்வளவு செய்யறாரு அப்படிங்கிற அதுவும் ஒரு வகையில ப்ரெஷர் தானே அவருக்காக அப்படின்னு செய்யறது. அதான் அவர் வேண்டவே வேண்டான்னு சொல்றாரு. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுன்னு சொல்றாரு. அப்பா தன்னை புரிஞ்சுக்கிட்டு முழுசா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியே ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இதை தானே ஆசைப்பட்டாங்க. இப்படி இங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரோட சோப்பு, ஹேண்ட் வாஷ், இந்த ப்ராடக்ட்ல எடுத்து வச்சுக்கிட்டு எங்கேயோ கரெக்டா கிளம்பி வராங்க. அப்ப முன்னாடி நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப ஹைஸ்கூல்ல முடிச்சிட்டாங்க, யூனிவர்சிட்டிக்குள்ள போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. யூனிவர்சிட்டி யூனிஃபார்மோட வந்து நிக்க இதை பாக்குறப்போ ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதை வேற சுத்தி சுத்தி காட்டுறாங்க. சரி யுவி நீங்க எங்க போறீங்க அப்படின்னு ஆனா கேட்கறதுக்கு, இங்க இருக்கிற ஒரு மால்ல என்னோட சோப் அண்ட் ஹேண்ட் வாஷ் ப்ராடக்ட்டை கேட்டிருக்காங்க, அதுக்கு சாம்பிள் கொடுக்க போறேன்னு சொல்றப்போ, பெரிய மில்லினியர் ஆயிடுங்க போல இருக்கு, என்னெல்லாம் மறந்துடாதீங்க அப்படிங்கிறப்போ, நான் எப்படி அண்ணா உன்னை மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 வீலர்லயே அண்ணாவும் ஏறிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஜாலியா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு போகிறதோட இங்க இந்த டிராமா இனி இதே கம்ப்ளீட் ஆகுது. அதாவது சிம்பாலிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் அவங்க டேட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹைஸ்கூல்ல அண்ணா முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு தடையும் இல்லாம இவங்க 2 பேரும் டேட் பண்ணலாம். நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ், அவருக்கு இன்னுமே கூட ஓசிடி பிரச்சனை 100% ஃபுல்லா கியூர் ஆயிருக்காது. ஆனா சீக்கிரமாவே கியூர் ஆயிடும். ஏன்னா என் கூட அண்ணா இருக்கா, அவ கூட நான் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா என் வாழ்க்கையை வாழ்றேனோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா பிரச்சனைகளையும் விட்டுட்டு என்னோட ஓசிடி ப்ராப்ளத்துல இருந்து நான் வெளியே வந்து ஒரு நல்ல லைஃபை வாழ்வேன் அப்படின்னே சொல்லிட்டு போறாங்க. இங்க இப்படியே இந்த டிராமா முடியுதுங்க. டிராமா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இப்ப என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்றேன். ஒரு பசிலை சால்வ் பண்றப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பசில் கம்ப்ளீட் ஆகாது. நம்மள அது உறுத்திக்கிட்டே இருக்கும், அடடே இந்த பீஸ் மட்டும் இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நம்ம லைஃபோ, நம்மளுக்கான கரெக்டான பர்சன் கூட வாழணும். அப்படி வாழல அப்படின்னா லைஃப் லாங் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, இது சரியில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கணும், அதனாலதான் ஒன்னும் சேர்ந்து வாழணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பிரச்சனையை நம்மள புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டவங்க மட்டும் கிடைச்சா போதும். அப்படி அவங்க கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளோட மிஸ்ஸிங் பீஸ் கரெக்டா நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படி ஒரு கரெக்டான பர்சன் கூட நம்மளால சேர்ந்து வாழ முடியல அப்படின்னா லைஃப் லாங் நம்ம முழுமை அடையாம நம்மளோட மிஸ்ஸிங் பீஸை தேடிக்கிட்டே போற மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஃபீலிங்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பா படிச்சு பார்ப்பேன். கண்டிப்பான டிராமால வந்து உங்களை நான் மீட் பண்றேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க், மற்ற சேனல்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. என்ன பிடிச்ச ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. மற்ற சேனல்ஸ்க்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.